இங்கு சில கேள்விகள் இருக்கின்றன. நாம் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு முன்பாக கேள்விகள் என்ன என்பதை உங்களுக்கு நான் படித்து காண்பித்தால் நீங்களாக அந்த கேள்விகளுக்கு பதிலை உணரவும் முடியும். அந்த பதிலுக்கு மாற்றமான ஒரு பதில் வரும் பொழுது அதன் உண்மையை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆகவே உங்களுடைய கருத்துக்களுடன் ஒப்பிட்டு பார்த்து எது மேன்மையானதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதில் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்கப்பட்டிருக்கிறதா அல்லது தன்னுடைய வாழ்க்கையை தாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவதற்காக கேட்கப்பட்டிருக்கிறதா என்பது புரியவில்லை. இந்த கேள்விகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், நான் இதற்கு வழி வகை அறியாத நிலையில் இருக்கிறேன், ஆகவே இதனுடைய பதில்கள் எனக்கு தேவைப்படுகின்றன என்பது உண்மையான எண்ணமாக இருக்குமானால் நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்படத்தக்க கேள்விகள் தான். ஆகவே இந்த கேள்விகளில் அனைத்தையும் படித்துவிடுகிறேன். இதில் எது தேவையோ அதற்கு மட்டும் நான் பதிலளித்தால் போதுமானது என்று கருதுகிறேன். கருவுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டுதானே, பிறகு எவ்வாறு தாயின் எண்ணம் கரு கலைய காரணமாகிறது? இறைவன் வாக்குறுதியை மறுக்கும் எண்ணம் குழந்தைகளுக்கு இருக்கிறதா? அவ்வாறாயின் அவர்கள் உடல் உபாதைகளுக்கு காரணம் என்ன? இறைவனது படைப்பில் ஆண் பெண் வேறுபாட்டில் விளக்கம், இவர்களிடையே காமம் ஏன் என்பதில் விளக்கம், திருமணம் தேவைதானா? இறந்த பின்பு அந்த உடலுக்கோ அதனை சுற்றியுள்ள மனிதர்களுக்கோ அந்த உடலை அடக்கம் செய்வது எரிப்பது, இதில் எது நன்மை? ஒரு சில மனிதர்கள் முன்பு வேறு உடலுடன் வேறு சூழ்நிலையில் வாழ்ந்ததாக கேள்விப்பட்டுள்ளேன். மறுபிறப்பு உண்டா? அந்த மனதை வேறு ஆன்மாவுடன் படைப்பதில் காரணமா அல்லது ஆன்மாவையே மறுபடியும் பிறக்கச் செய்கிறானா? மாமிசம் சாப்பிடலாமா? தேவைக்கு அதிகமாக பொருட்களை எடுத்துக்கொள்வது குற்றம்தானே, பிறகு ஒரு உயிரை அழிப்பது குற்றம் இல்லையா? ஒரு பாமரன், மனித அறிவு இல்லாதவன், இறைவனது கட்டுப்பாட்டில் இருக்கும் மனிதன் செய்யும் செயல் மற்றவர்களுக்கு தீங்கு ஏற்படும் என்றால் அது இறைவனால் தூண்டப்பட்ட செயல்தானே. ஷைத்தான் என்பவன் யார்? துர்மரணம் இறைவனிடம் சேராத ஆன்மாவா, மனதா அல்லது வேறு ஒன்றா? அது உள்ளதா? இறைவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டால் மனம் மாறாதுதானே. இறைவனை ஆராய அருகதை இல்லை, உணர்ந்து கொள்ளலாம் தானே. குரானை படித்துள்ளீர்கள், அதேபோல் பைபிளையும் பகவத்கீதையும் படித்துள்ளீர்கள் என்றால் அதன் விளக்கங்கள் அறிந்து கொள்ளலாமா? இறைவன் மறைவானவன் என்ற சொல் இறைவனை குற்றவாளி ஆக்குகிறது. இறைவன் உணர்வுபூர்வமானவன் என்று இனி நாம் கூறலாமே. இறைவனால் படைக்கப்பட்டதை பார்த்து உணர்ந்து கொள்ள கண்களும் நிலை மாறும்போது கேட்டு உணர்ந்து கொள்ள காதுகளும், நாம் உயிர் வாழ சுவாசிக்கும் மூச்சும், பசி என்ற சோதனையை நீக்கிக் கொள்ள வாயும், இறைவன் உணர்த்துவதை செயலாக்க கைகள் கால்களையும், உண்ட உணவை ஜீரணமாக்க உடலையும் படைத்தான் என்பது உண்மையா அல்லது இந்த எண்ணம் தோன்ற காரணம் மனித அறிவா? இறைவனின் படைப்பில் இத்தனை உயிரினங்கள் வேறுபாடு, மனிதனை தவிர வேறு எந்த உயிரினத்திற்கும் சிந்தனை இல்லை, மற்ற உயிரினத்தை இறைவன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளான் தானே. இருப்பினும் ஒவ்வொன்றும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனை மறுக்கவில்லை. இதன் காரணமாகவே இத்தனை வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் தானே. மனிதர்களுக்கு மட்டும் சிந்தனையையும் அதை செயலாற்ற உடல் அமைப்பையும் படைத்திருக்கலாம். இது உண்மையா அல்லது மனித அறிவா? இந்த அனைத்து கேள்விகளின் உள்ளார்ந்த ஒரு தேவை என்னவென்றால், மனித அறிவு என்றால் என்ன,
இறை உணர்வு என்றால் என்ன? இந்த இரண்டு விஷயத்திற்கும் பொதுவான ஒரு பதிலை நீங்கள் கிடைக்கப்பெற்றால் இத்தனை கேள்விகளுக்கும் உள்ள பொருள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இறைவன், மனிதன், இவ்விரண்டுக்கு இடையே இந்த அகிலங்களின் படைப்பு. இந்த அகிலங்களில் இருக்கிற ஒவ்வொரு படைப்பும், இன்னும் பூமியும், பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும், இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இத்தனையும் இருக்கின்றது. இறைவன் யார் என்றால், அகிலங்கள் அனைத்தையும் படைத்து, அகிலங்கள் என்பது பூமியும் வானங்களும் இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொரு பொருளும், நமக்கு தெரிந்ததும் தெரியாததும் அறிந்ததும் அறியாமல் இருப்பதும், இதை போன்ற இன்னும் பல அகிலங்கள் இன்னும் படைக்கப்பட்டு கொண்டிருப்பவை. ஏனென்றால் இறைவன் படைப்பவன். அந்த படைப்பாளன் தன்னுடைய படைப்பில் சோர்வடைந்து விடுவதும் இல்லை, தன் படைப்பை நிறுத்தி விடுவதும் இல்லை. அவ்வாறு தன் படைப்பை நிறுத்தி விடுவானேயானால் அவன் இறந்து விட்டான், அவன் இறைவனாக இருக்க முடியாது. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் படைப்பாளன், அவன் படைத்துக் கொண்டிருப்பவன். தன் படைப்பில் காப்பி அடிப்பதும் இல்லை, பிரதிகள் எடுப்பதும் இல்லை. அதை போன்று ஒன்றை போன்று ஒன்றை அவன் அமைப்பதும் இல்லை. அது ஒன்றை போன்று ஒன்றை அமைப்பது என்பது படைப்பாளனுக்கு தகுதி இல்லாதது. ஏனென்றால் படைப்பவன் முன் மாதிரி இல்லாத புதிதாக படைப்பவனாக இருக்கிறான். ஆகவே நாம் முன்னர் பிறந்தோம், பின்னர் வேறு ஒரு உடலில் புது உயிராக படைக்கப்பட்டோம், பின்னர் வேறு ஒரு உடலில் நாம் புதிய படைப்பாக மாறுவோம் என்ற பேச்சு இறைவனுடைய அந்த படைப்பாளனுடைய தகுதிக்கு மாறுபட்டதாகும். ஆகவே நம்முடைய படைப்பு புதிதானது. நமக்கு முன்னரும் நம்மை போன்ற ஒரு படைப்பு நானாக பிறந்ததில்லை, பின்னரும் நானாக பிறக்கப் போவதும் இல்லை. மறுபிறவையும் கிடையாது, பின்பிறவையும் கிடையாது. ஒரே படைப்பு. படைப்பாளன் என்ற தகுதிக்கு உரிய அந்த தகுதி என்னவென்றால், பழையதை படைப்பவன் படைப்பாளன் அல்ல, புதிதாக படைப்பவன். ஆனால் அதை போன்று படைப்பவன் அல்ல. நீங்களும் நானும் ஒரே மாதிரியாக காட்சியளிக்கிறோம், ஆனால் தன்மையில் நீங்கள் வேறு, நான் வேறு. இங்கு ஒரு 100 பேர் இருக்கிறோம் என்றால் 100 பேருடைய தன்மைகளும் வேறு வேறு. மனிதன் மனித தன்மையை பொறுத்துத்தான். நீங்கள் யார் என்றால் உங்களுடைய குணங்களை பொறுத்துத்தான் நீங்களே தவிர, கண்ணும் மூக்கும் மொழியுமாக இருக்கிறேன் என்ற காரணத்தால் நாம் அனைவரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரே தகுதியின் அடிப்படையில் நாம் வாழ்பவர்களும் அல்ல, வெவ்வேறு தகுதியின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று நீங்கள் வேறு படைப்பு, நான் வேறு படைப்பு, பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது, ஆனால் உள்ளத்தால் வேறுபட்டவர்கள். மனிதன் என்பது மனித தன்மையின் காரணமாக அவன் எந்த அளவுக்கு இருக்கிறான், எந்த அளவுக்கு அவன் நன்மையாளனாக இருக்கிறான் அல்லது உபயோகம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை பொறுத்து நீங்களும் நானும் மனிதன் என்ற அந்த ஒரு தன்மையில் மாறுபட்ட பிறவிகளாக இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு இருக்கிறது. உங்களுடைய காலத்தவணை, வாழ்க்கையின் காலத்தவணை வேறு, என்னுடைய வாழ்க்கையின் காலத்தவணை வேறு. நான் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி வேறு, நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி வேறு. நான் அடையக்கூடிய பரிணாமங்கள் வேறு, நீங்கள் அடையக்கூடிய பரிமாணங்கள் வேறு. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியான மனிதர்களாக இருக்கிறோம், உள்ளத்தின் அளவை பொறுத்து. எனவே படைப்பாளன் என்பவன் முன் மாதிரி இன்றி படைப்பவன். எனக்கு முற்பிறவியும் கிடையாது, இதை போன்ற பிற்பிறவியும் கிடையாது. ஆகவே என்னுடைய படைப்பு புதிதானது. என்னுடைய படைப்புக்கு பிறகு நான் வேறொரு படைப்பாக, இதே நிலையில் வேறு படைப்பாக மாறப்போவதில்லை. ஆகவே உறுதியாக அறிந்து கொள்வோம், படைப்பாளன் இறைவன் என்பது உங்களுடைய ஆத்மார்த்தமான உணர்வாக இருக்குமானால், அந்த உணர்வின் வெளிப்பாடு என்னவென்றால், படைப்பாளனை எந்த விதத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த தகுதியின் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு முற்பிறவியும் பிற்பிறவியும் கிடையாது என்பதை உணர முடியும். ஆகவே இறைவன் யார் என்பது, மனிதனை படைத்து மனிதனுக்காக, மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே வானங்களையும் பூமியையும் அகிலங்களையும் படைத்து பின்னர் மனிதனுடைய சமுதாயம் முழுமை பெறும் வரையில் படைத்து கொண்டும் இருப்பானே, அவன் இறைவனாவான். எந்த ஒரு விஷயத்தையும் அவன் வீணுக்காக செய்வதில்லை, எந்த ஒரு படைப்பையும் அவன் வீணுக்காக அமைக்கவும் இல்லை. ஆகவே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, படைப்பாளன் உண்மையை கொண்டு படைத்திருக்கிறான் என்றால் அதில் மனிதனுக்கு நன்மையானதை கொண்டு படைத்திருக்கிறான்.
எந்த ஒரு ஜீவராசிக்கும் சிந்திக்கும் திறன் கிடையாது, மனிதனுக்கு மட்டுமே அதை அமைத்திருக்கின்றான். ஆகவே மனிதனுக்காக சிந்திக்கும் திறன் ஏனென்றால் அவன் அறிய முடியாததை அறிவதற்காகவே ஆகும். உங்களுக்காக ஒரு சொற்பமான அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை கொண்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த அறிவு என்னுடைய வாழ்க்கைக்கு போதாது என்பதை. உங்களுக்காக அறிவு கொடுக்கப்பட்டதன் காரணம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக இந்த அறிவு போதாது, இந்த அறிவின் தரம் போதாது, இந்த அறிவின் அளவு போதாது, நம்முடைய வாழ்க்கைக்கு இது தீமையை தவிர நன்மை இல்லை, இன்னும் நிறைய தேவைப்படுகிறது, நாம் முழுமை இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அறிவே அது. ஆனால் நம்மில் பெரும்பாலோர் இந்த அறிவு நமக்கு வாழ்க்கைக்கு முழுதும் போதுமானது என்று பெருமை கொண்டு விடுகிறோம். சிந்திப்பவர்களுக்கு பெருமை அவர்களை விட்டு நீங்கிவிடும். ஏனென்றால் அவர்கள் உண்மையை அதிகம் உணர்வார்கள். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவர்கள் உணரும் பொழுது இன்று நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ அவ்வளவுக்கும் காரணம் நம்முடைய அறிவின் செயல்பாடுதான் என்பதை நாம் நிச்சயமாக உணர முடியும். இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த கஷ்டத்துக்கு காரணம் நான் என் அறிவை கொண்டு எந்த அளவில் முயற்சித்தேனோ அந்த முயற்சியின் எல்லையில் நான் என்று ஒரு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அறிவை கொண்டுதான் நான் செயல்பட்டேன். அந்த அறிவின் போதாத்தன்மை இன்று இந்த இக்கட்டில் நான் மாட்டிக்கொண்டேன். ஆகவே நீங்கள் உணர வேண்டும், அறிவு உங்களுக்கு தீமையை தவிர வேறு எதனையும் உங்களுக்கு அளிக்காது. ஏனென்றால் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய அறிவின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. உங்களுடைய அறிவின் எல்லை ஒரு அளவாகும், ஆனால் உங்களுடைய தேவையோ அளவில்லாதது. வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நீண்ட ஆண்டுகள் வாழ வேண்டும். எத்தனை ஆண்டுகள்? நிறைய ஆண்டுகள். சாகும் தருவாயிலும் இன்னும் எவ்வளவு காலம் வாழ வேண்டும்? இன்னும் நீண்ட ஆண்டுகள் வாழ வேண்டும். சுகம் வேண்டும். எவ்வளவு வேண்டும்? அளவில்லாத சுகம் வேண்டும். என்றும் குறையாத சுகம் வேண்டும். என்றும் முடிவுறாத சுகம் வேண்டும். இன்னும் அந்த சுகங்கள் அதிகரிக்க வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய தேவைகள். இதில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு துணை நின்றால் தவிர அவன் உங்களுக்கு சோதனையாக ஒரு அறிவை கொடுத்தானே, அந்த அறிவே போதும் என்று நீங்கள் நின்றுவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விதமான சுகமும் கிடையாது. உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு நிறைவேறினால் தவிர உங்களுடைய மனதுக்கு நிம்மதி இல்லை. ஆகவே உங்களுடைய தேவைகள் அனைத்தும் உங்களுடைய இருதயத்தில் இறைவன் அளவில்லாமல் அமைத்திருக்கின்றான். அல்ல குறையாத அந்த அளவை கொண்டே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விரும்புகிறீர்கள். இது இறைவனுடைய நாட்டமாகும். நீங்கள் வானத்தை பார்க்கிறீர்கள், குழந்தைக்கு கூட வானத்தை காண்பித்தால் சந்திரனை அது கேட்கும். உங்களுடைய இருதயத்தினுடைய தரம் அந்த அளவுக்குரியதாகும். உங்கள் இருதயத்தினுடைய தரம் எந்த அளவுக்கு என்றால் வானங்களையும் பூமியையும் நீங்கள் விரும்புவீர்கள். கண்ணு கெட்டிய தூரத்தில் எது இருந்தாலும் அது அழகாக இருக்கிறது என்று கூறுவீர்கள். அழகாக இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு வாட்ச் கட்டுக்கிறீங்க, அது அழகாக இருக்குதுன்னு சொல்கிறேன். என்ன அர்த்தம்? எனக்கு வேணும்னு அர்த்தம். மறைமுகமான அந்த ஒரு விருப்பம், தனக்கு வேண்டும் என்பதை நீங்கள் அறிவிக்கிறீர்கள். உங்களுடைய ட்ரெஸ் அழகாக இருக்குது, நானும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது உங்களுடைய தேவைகளை உணர்த்தக்கூடிய வேறு வகையான மறைமுகமான உங்களுடைய வெளிப்பாடு, விருப்பங்களை வெளிப்படுத்தும் வெளிப்பாடாகும். வானத்தை பார்த்து அழகாக இருக்கிறது என்றால் நீங்கள் உணர வேண்டும், அதை நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனாலும் உங்களுடைய அறிவை நீங்கள் நம்பியதன் காரணமாக இது விருப்பமாகவே இருக்கட்டும், அழகாக இருக்கிறது அவ்வளவுதான், நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிடாதீர்கள் என்று நீங்கள் பிற மனிதர்களை பார்த்து பயப்படுவீர்கள். இந்த வானம் எனக்கு வேண்டும் என்றால் அவர்கள் கல்லெடுத்து அடிப்பார்கள் என்று. இந்த அகிலங்கள் அனைத்தும் உங்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் விரும்ப வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது உங்களுடைய தரத்தை தாழ்த்திவிடும் என்பதை நீங்கள் உணர்வதற்காக. அது உங்களுக்கு தீமைகளை தவிர நன்மையை தராது என்பதை நீங்கள் உணர்வதற்காக. ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அந்த அறிவையே தங்களுக்கு மகுடமாக ஆக்கிக் கொண்டார்கள், தங்களுடைய பட்ட படிப்பாக ஆக்கிக் கொண்டார்கள், தங்களுடைய தலைக்கு அந்த பட்டத்தை சூட்டிக் கொள்கிறார்கள். அவ்வாறல்ல. நீங்கள் விரும்புவது அகிலங்கள், எந்த ஒரு படைப்பும் உங்களுக்கு கட்டுப்பட்டது.
அவ்வளவு படைப்பும் உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இறைவனுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் இவற்றின் மீது ஆட்சி புரியவும். உங்களுக்காக ஒரு வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறிவை கொண்டு ஒரு உண்மையை உணர முடியாதவர்கள் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கலாம், நான் 90 வயதில் இருக்கிறேன், 100 வயதில் இருக்கிறேன், எனக்கு அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கையை நான் முடிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், இறைவன் கொலையாளியா? இறைவன் நினைத்தால் வாழ வைத்திருக்கலாமே. நான் ஏன் இறக்கிறேன்? என்னை ஏன் பிறக்கச் செய்தான்? என்னை ஏன் இறக்கச் செய்தான்? இது நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு பார்த்தீர்களானால் இறைவன் என்னை இறுதியாக கொலை செய்கிறான். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்லது இறைவனடி சேர்ந்தார் என்று கூறுகிறீர்களா? இதில் எது உண்மை, எது பொய்? உங்களுடைய அறிவு பொய். ஏனென்றால் இறைவன் கொலை செய்கிறான். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் என்னுடைய வாழ்க்கை முடியும் பொழுது இறைவன் என்னை கொலை செய்கிறான். இது அறிவு. அவ்வாறல்ல. ஒவ்வொருவருக்கும் காலத்தவணை இருக்கிறது. இனிமேலும் நீங்கள் வாழ்வதற்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. 58 வயசாயிட்டாலே அவங்களை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டுறாங்க. ஏன்? வாழ்றதுக்கு லாயக்கு இல்லை. இது உங்களுடைய மனித அமைப்பு, சட்ட அமைப்பு, அறிவினுடைய கேடு. 58 வயதில் உங்களுடைய உடல் உழைப்பிற்கு ஏற்றதல்ல. ஆனால் 100 வயதிலும் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், இந்தியா பூராவையும் கவனிக்கலாம். உங்களுக்கு 58 வயசாச்சு சொன்னால் அவர் பேப்பரை பார்க்க தகுதி இல்லை. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள்? அறிவை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்ததன் காரணமாக. நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அறிவு என்பது உங்களை கொலை செய்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விரக்திக்குள்ளாக்கி நீங்கள் வாழ்வதையே கடினமாக்கிவிடும். அறிவு என்பது இறைவன் ஒரு சோதனைக்காக உங்களுக்கு கொடுத்த ஒரு சிறு உபாயமாகும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அத்தாட்சிகள் பொருந்திருப்பது இந்த அறிவில். இந்த அறிவை கொண்டு நீங்கள் வாழ முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளத்தான் முடியும். ஆகவே அறிவு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. நிச்சயமாக நமக்கு தெரியும், நம்முடைய கவலைக்கு காரணம் நம்முடைய அறிவின் எல்லையில் நாம் நிற்கிறோம். மேற்கொண்டு நம் அறிவை உபயோகப்படுத்தும் பொழுது நாம் இன்னும் சோதனைக்குள்ளாக்கப்படுவோம். ஆனால் நாம் இந்த சோதனையிலிருந்து விடுபடுபவர்கள் இல்லை நம்முடைய அறிவை கொண்டு. இதுவும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். மனிதனுடைய அறிவு கூறுகிறது 58 வயதுக்கு பிறகு நீங்கள் வாழக்கூடாது. மனிதனுடைய அறிவு கூறுகிறது 2 குழந்தைகளுக்கு மேல் நீங்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. ஆகவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குழந்தை பெறக்கூடாது என்பது உங்களுக்கு தெரிகிறது. எதை கொண்டு? இந்த பூமி தாங்காது, அப்படித்தானே? இந்த பூமியில் விளைச்சல் பத்தாது. ஆகவே நமக்கு சாப்பாடுக்கு வழி இருக்காது. எந்த உயிரினமாவது தன் இனத்தை பெருக்கிக் கொள்வதை தடை செய்கிறதா? பட்டினியால் அது சாகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. ஏனென்றால் அவை அளவு எடையில் மீறுவதில்லை. தங்களுக்கு எது தேவையோ அது பூமியில் நிச்சயமாக பரவலாக விசாலமாக அவற்றுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தேவையை எடுத்துக்கொள்கிறது, மீதமானதை விட்டுவிடுகிறது. அதற்கு நாளையை விரும்பக்கூடிய ஒரு சிந்தனையை இறைவன் ஏற்படுத்தவில்லை. மனிதனுக்கு ஒரு சோதனைக்காக நாளைக்கு உரிய ஒரு சிந்தனையை ஏற்படுத்துகிறான். ஆகவே அந்த சோதனையில் சிக்கிக்கொள்கிறார்கள். என்னென்ன இருக்கிறதோ பூமியில் உள்ள அவ்வளவையும் எடுத்துக்கொள்கிறார்கள். முடிந்த வரையில் தாங்கள் நாளைக்கு வாழ வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய சிந்தனை யோசனைகளாக மாறிவிட்டது. சிந்தனைக்கும் யோசனைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், சிந்தனை என்பது மறைவானதை நம்புவதாகும். யோசனை என்பது கண்ணில் பட்டதையெல்லாம் அதை எவ்வாறு அபகரிப்பது என்பதனுடைய திட்டமிடுதலாகும். உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனைகள் என்பது அறிவுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய தேவைகளை ஞானமிக்க பாதைகளில் உங்களுடைய அளவை அதிகரித்துக் கொள்வதாகும். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரம் உங்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் தருகிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆறுதலாகவும் அமைகிறது. யார் சிந்தனைக்கு பதிலாக யோசனையின் பக்கம் சார்ந்து விடுகிறார்களோ, சிந்தனைக்கும் யோசனைக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில் சிந்தனை என்பது மறைவான பொக்கிஷங்களின் பக்கம் செல்வதாகவும், நம்பிக்கையை கொண்டு மட்டுமே நீங்கள் ஆறுதல் அடைய முடியும். இன்னும் அத்தாட்சிகளை கொண்டு, பார்க்க முடியாத அத்தாட்சிகளை கொண்டு விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயங்கள் இருப்பதன் காரணமாக நீங்கள் சிந்தனையில் உங்களுடைய ஆறுதலையும் அமைதியும் அடைய முடியும்.
ஆனால் யோசனைகள் என்பது மனிதர்களிடம் இருப்பதை பார்த்தும் பூமியில் எங்கெங்கெல்லாம் நம்மால் அபகரிக்க முடியும் என்ற அந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டவர்களாகவும் இருப்பதையெல்லாம் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுவதிலும் சூழ்ச்சியிலும் நயவஞ்சகத்திலும் அமைந்திருக்கிறது உங்களுடைய யோசனைகள். ஆகவே உங்களுடைய தேவைகளை நீங்கள் சிந்தனைகளின் பால் எடுத்துச் செல்வீர்களானால் இறைவன் யார் என்பதை உணர முடியும். யோசனைகளின் பால் நீங்கள் சீரழிவீர்களானால் நீங்கள் மனித சமுதாயத்துக்கு துரோகிகளாகவும் நயவஞ்சகர்களாக மாறிவிடுவீர்கள். இவ்வாறு தான் நானும் நீங்களும் இன்றைய அறிவை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் சிந்தனையின் பால் உயர வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிந்தனையின் பால் உயரும் பொழுது உங்களுடைய அறிவை குப்பையில் போட்டுவிட்டு அதற்கு மேல் உயருங்கள். உங்களுடைய தேவைகள் அளவில்லாதது, நிச்சயமாக அது இறைவன் அறிவான். அவன் படைப்பாளன். அந்த படைப்பாளன் நீங்கள் 2 பேருக்கும் போட்டி. உங்களுடைய விருப்பங்களை அவன் உங்களுக்கு தர முடியுமா? முடியும். நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் இறைவன் யார் என்பதை அறிவதற்காக உங்களுடைய பாதையில் பயணித்து விட்டீர்கள். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆசைகளை குறைத்துக் கொண்டீர்களோ நீங்கள் மனித சமுதாயத்திலிருந்தும் மனிதன் என்ற படைப்பிலிருந்தும் கீழிறங்கி விட்டீர்கள். மிருகங்கள் இல்லை, அதைவிட கேவலமானவர்கள். இதைவிட படைக்கப்படாத ஒரு கேவலமான பிறவியாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டீர்கள். ஏனென்றால் ஆடு மாடு மற்ற மிருகங்கள் விலங்குகள் அனைத்திற்கும் ஒரு வாழ்க்கை தரம் இருக்கிறது. அந்த தரத்தில் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களோ உங்களுடைய தரத்தில் இறங்கிவிட்டீர்கள். காரணம், உங்களுடைய அறிவை கொண்டு இறைவனை நீங்கள் கேள்வி கேட்டதுதான். இதெல்லாம் முடிகிற காரியமா என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஏன் அதன்பால் நீங்கள் முயற்சிக்கிறீர்கள்? உங்களுடைய அளவை அதிகரித்துக் கொள்ள முயற்சிக்கிறீர்கள். மற்றவர்களுடைய பொருளை சூறையாட முயற்சிக்கிறீர்கள். எப்பொழுது நான் மற்றவர்களுடைய பொருளை பார்த்து அது அழகாக இருக்கிறது என்று நான் ஏங்க ஆரம்பித்து விட்டேனோ அப்பொழுதே நான் இந்த சமுதாயத்தில் மனிதனுக்கு எதிராக பகிரங்கமான விரோதியாக நான் மாறிவிட்டேன். நாளை அந்த விரோதம் உங்களுக்கு புரியும். மனிதர்கள் உங்களை பற்றி அறிந்து கொள்வார்கள். ஆகவே நீங்கள் எச்சரிக்கை வேண்டிய இடங்கள். அழகு என்பது உங்களுடைய அறிவு சார்ந்தது. தேவை என்பது உங்களுடைய ஞானங்கள் சார்ந்தது. பார்க்கும் பொருள்களை நீங்கள் விரும்பாதீர்கள். தேவைப்படும் பொருள்களை நீங்கள் விரும்புங்கள். அந்த தேவைகள் மறைவானவை. உங்களுடைய தேவைகள் நிம்மதியும் அமைதியும். இதற்கு பொருள் வடிவமாக நீங்கள் எந்த விதமான நன்மையும் நீங்கள் செய்ய முடியாது. பொருள் வடிவமாக நீங்கள் அதனை ஈடுகட்டவும் முடியாது. அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யவும் முடியாது. ஆகவே உங்களுடைய தேவை என்ன? நிம்மதியும் அமைதியுமா? இப்பொழுது உங்கள் அறிவு கூறுகிறது, இந்த நிம்மதிக்கும் அமைதிக்கும் என்ன செய்ய வேண்டும்? பணம் வேண்டும், பொருள் வேண்டும், வீடு சுகம் வேண்டும். வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு சுகம் கிடைச்சிடுமா? உணவெல்லாம் வச்சாச்சு, இங்கே பசி அமர்ந்து போச்சு, என்ன செய்வீங்க? சாப்பிட முடியாது, பார்த்தாலே திகட்டுது, வாந்தி வருது, என்ன செய்வீங்க? மற்ற பேர்லாம் சாப்பிட்றாங்க, அவ்வளோ பேருமே வயிற்றுச்சல், எனக்கு மட்டும் சாப்பிட முடியல. இப்போ உங்களால் என்ன செய்ய முடியும்? காரணம் தேடுவீர்கள். காரணம் தேடும் பொழுது டோட்டல் பாடி ஸ்கேனர் வரைக்கும் நீங்கள் போவீங்க. பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றும் புரியாது, ஏதாவது சொன்னாலும் உங்களுக்கும் புரிய போகிறதில்லை. ஆகவே இறுதியில் விரக்தி அடைந்தவர்களாக எனக்கு என்னென்ன தெரியல. இப்பொழுது நீங்கள் வருகிறீர்கள், மந்திரிப்பவன் யார்? மறைவானதின் பக்கம் திரும்புகிறீர்கள். அதிலும் மோசமானது, மந்திரிப்பவன் யார்? எனக்காக சூனியம் வைத்து விட்டான், எவன சூனியம் வைத்து விட்டான். இப்பொழுது எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள் மறைவானதை? ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் இறுதியாக எனக்கு வினை வைத்து விட்டான் என்று கூறுவீர்கள். அவ்வாறல்ல, உங்களுடைய வினையெல்லாம் உங்களுடைய அறிவை நம்பியதுதான். இறைவனை நீங்கள் மறந்ததுதான். உங்களுடைய அறிவை நீங்கள் நம்பிக்கை கொண்டு, மனிதர்களுடைய அறிவை நீங்கள் மெச்சிக்கொண்டு, இறைவனுடைய ஞானங்களாகிய அந்த மிக பெரும் தேவையை நீங்கள் மறந்தவர்களாகவும், அவனுடைய உதவியை நீங்கள் மறுத்தவர்களாகவும், அவன் இருக்கிறான் என்பதையே நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்களாகவும், உங்களுடைய அறிவின் தீவிரத்தின் காரணமாக நீங்கள் உங்களை தொலைத்து விட்டீர்களே. இதன் காரணமாகவே நாம் இன்றைய இந்த சூழ்நிலையில் இவ்வளவு மோசமான நிலையில் நாம் இறங்கிவிட்டோம். உங்களுடைய அளவு நீங்கள் அறிய வேண்டும், அளவில்லாதது. இவ்வளவு கேள்விகளுக்கும் இதில் பதில் இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும். ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு நன்மையாக அமையாது. உண்மையுடைய யதார்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் யார், இறைவன் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பின்னர் உங்களுக்கு நீங்கள் யார், உங்களுடைய தேவைகள் இந்த உலகத்தில் என்ன என்பது உங்களுக்கு புரியும். அகிலங்கள் அனைத்தும் உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? ஒரு கொசு கடிச்சதுன்னா கொசு அடிக்கிறீங்களா இல்லையா? அல்லது பாதுகாப்பாக எடுத்து பறக்க விடுறீங்களா? அது உயிர்கொலை இல்லையா? ஒரு பாக்டீரியா கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது. உதாரணமாக டைஃபாய்டு அல்லது காலரான்னு வச்சுக்கோங்க. இந்த கிருமிக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அழிக்கணும். உயிர்கொல்லிகள், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து அந்த கிருமிகளை நாம் அடிக்கணும். அப்படி தானே?
அப்போ தான் நம்ம வாழ முடியும். இது உயிர்கொலை இல்லையா? எத்தனை கிருமிகள், எத்தனை கோடிக்கணக்கான கிருமிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய டைஃபாய்டு என்ற ஜுரத்திலிருந்து நீங்கள் வெளியிடுவதற்காகவும், காலரா என்ற ஜுரத்திலிருந்து நீங்கள் வெளியிடுவதற்காகவும் எத்தனை 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 கோடிக்கணக்கான உயிர்களை நீங்கள் அடிக்கிறீர்கள். அது உயிர் இல்லையா? தெரிஞ்சு அடிக்கிறீர்களா, தெரியாமல் அடிக்கிறீர்களா? அது என்னை கொலை செய்ய வருகிறது, ஆகையினால் நான் அடித்து விட்டேன், தப்பு. அதற்கு கொலை செய்யும் நோக்கமே கிடையாது. அது தன்னுடைய வாழ்க்கைக்காக வருகிறது. ஆனால் நீங்களோ அது உங்களை கொலை செய்கிறது, நான் வாழ வேண்டும், அது சாக வேண்டும் என்று நீங்கள் அதை சாகடிக்கிறீர்கள். இப்போ கூட உங்களுக்கு ஒரு உயிர், அதுக்கு கோடிக்கணக்கான உயிர், எது வாழணும், எது போகலாம்? நம்முடைய அறிவின்படி இந்த ஒரு உயிருக்காக கோடிக்கணக்கான உயிர்கள் சாகடிக்கப்படணுமா, அல்லது இந்த ஒரு உயிர் போகட்டுமா? மனிதன் வாழ வேண்டியது அவசியம். யாவற்றுக்கும் மேலாக மனித இனம் உயர்வானது. இது நம்முடைய இருதயத்தில், உணர்வுகளில் நமக்காக இறைவன் நம்மை படைக்கும் போது புகட்டப்பட்டதா? இதை மறுப்பவர்கள் யார்? ஒரு பாம்பு வந்ததுன்னு அடிக்கிறோம், அது உங்களை கடிக்க வரல, நீங்கள் அதை அடிப்பீங்கன்னு தெரியும். ஆகையினால அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக உங்களை கொத்துது, மிரண்டு போய் கொத்துது. ஆகையினால் அது உங்களை அடிக்க வருவதில்லை. இருந்தாலும் பாம்பை அடிக்கிறீர்கள். புலி, சிங்கம், கரடிகள் தான் இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நமக்கு முன்னோடிகள். குரங்கு தான் நமக்கு முன்னோர், அப்படிதானே? அறிவின்படி, இந்த அறிவுகட்ட அறிவின்படி குரங்கு நம்முடைய மூதாதையர்கள். அந்த குரங்குகளுக்கும், நாய்களுக்கும், பன்றிகளுக்கும், ஓணன்களுக்கும், பள்ளிகளுக்கும், விஷஜந்துகளுக்கும் இந்த பூமி சொந்தமானது. இது காடுகளாக இருந்த இடம். இந்த காடுகளை அழித்துவிட்டு நீங்கள் என்பது கட்டடம் கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யாருடைய வீடை அழித்தீர்கள்? உயிரினங்களுடைய வீடுகளை நீங்கள் அழித்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் வாழ வேண்டும். இது உங்களுக்காக அறிவிக்கப்பட்ட உண்மையாகும். மனித அறிவின் பக்கம் சாய்ந்து இல்லை, விலங்குகள் வாழ வேண்டும், அதுதான் இந்த மண்ணின் மைந்தர்கள். யார் இப்போ? விலங்குகளா? நாம? நமக்கு முன்னாடி பிறந்த முன் தோன்றல்களான இந்த விலங்குகள் மண்ணின் மைந்தர்கள். அப்படி இருக்க அவர்களுடைய காடுகள், அதாவது அவர்களுடைய வீடுகளை அழிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? எப்படி நீங்கள் காடுகளை அழித்தீர்கள்? நீங்கள் அல்லவா அதற்கு வடிவிட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும், அதிலிருந்து அதற்கு அடிமையாக இருக்க வேண்டும். அப்படியல்ல. மனிதன் உயர்வான படைப்பு. மனிதனுக்கு அவ்வளவு மிருகங்களும் வசப்படுத்தப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய தேவைகளுக்காக, உணவுக்கும் உட்பட. ஆகவே உங்களுடைய கேள்விகளில் மாமிசம் சாப்பிடலாமா? வேண்டுமென்றால் சாப்பிடுங்கள், வேண்டாம் என்றால் விட்டுவிடுங்கள். இதில் குற்றம் குறைகள் காண வேண்டாம். இது உங்களுடைய தேவை, உங்களுடைய தேவை இல்லை என்பதை பொறுத்ததாகும். உங்களுக்கு பிடிக்கிறது, உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை பொறுத்ததாகும். இன்று உங்களை வாழ்விப்பதற்காக ஒவ்வொரு மிருகமும் பரிசோதனை கூடங்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. அதற்கு விஷ ஊசிகளை போட்டு, மருந்துகளை கொடுத்து, கொன்று எந்த அளவுக்கு கொடுத்தால் அது செத்துவிடும். ஆகவே மனிதனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கலாம் என்பதற்காக உங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பதற்கு முன்னாக லட்சக்கணக்கான மிருகங்கள் சாகடிக்கப்படுகின்றன, நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. இவ்விதமாக நீங்கள் உங்களை அறியாமலேயே மிருகங்களை கொன்றும் வதை செய்தும், அவர்களுடைய இல்லங்களை, வீடுகளை, காடுகளை அடித்தும், அவர்களை ஜப்தி செய்து நடுரோட்டில் விட்டுவிட்டும் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் என்று கேட்கிறோம், அது கொலை ஆகாதா என்று. நீங்கள் வாழ விரும்பவில்லை என்றால் கூறுங்கள், நிச்சயமாக கொலை. நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள் என்றால் கூறுங்கள், நிச்சயமாக இதிலே பாக்கியம். ஆகவே மிருகங்கள் உங்கள் நலனுக்காக அதை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, உங்களுடைய உணவுக்காகவும். நிச்சயமாக இதில் குற்றமில்லை. ஏனென்றால் மனிதனுடைய படைப்பு உயர்ந்த படைப்பு. மனிதனுக்காக அகிலங்கள் அனைத்தும், அதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் மாமிசம் உண்ணுவது நிச்சயமாக தடுக்கப்பட்டதல்ல. மனிதனுடைய அறிவை பின்பற்றாதீர்கள், உங்களுடைய உணர்வுகளை பின்பற்றுங்கள், இறைவனை பின்பற்றுங்கள். மனிதனுடைய அறிவு மகா கேவலமானது. அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். மாறாக உங்களுடைய தேவைகளுக்கு குழப்பத்தையும் மனதில் கலவரத்தையும் ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய மனதுக்கு அமைதியும் இருக்காது. எந்த ஒரு கேள்விக்கும் உங்களால் எந்த ஒரு உண்மையை கொண்டும் பதில் சொல்ல முடியாது. நீங்களே பதில் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் மோசமான நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிடுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையை அறியாத நிலையில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக, உங்களுக்கு வழிகாட்டியாகவும், உங்களுடைய ஆறுதலுக்காகவும் எதையுமே நீங்கள் காண மாட்டீர்கள். அந்த நிலைக்கு நீங்கள் சென்றுவிட வேண்டாம். இறைவன் யார்? அகிலங்களை உங்களுக்காக படைத்தவன். ஏன் மனிதனை படைத்தான்? மனிதன் அதன் மீது ஆட்சி புரிவதற்காக. இன்னும் படைத்துக் கொண்டிருக்கின்றான்.
மனிதன் இறைவனுக்கு நெருக்கமாக ஆவதற்காக. இறைவனுக்கு உருவம் இல்லை, ஆகவே அவன் மறைந்திருப்பவனும் இல்லை. இறைவனை ஒரு காலம் பார்க்க முடியாது, மறைந்திருந்தால் என்றாவது தேடி கண்டுபிடித்து விடலாம். ஆகவே மறைந்தவன் இல்லை, அவன் உருவமும் இல்லை, அவன் மனிதனும் இல்லை. இன்னும் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு அவனை அறிய முடியாது. சிந்தனையை கொண்டு உணர்வுகளால் அவனை நெருங்குங்கள். இது மட்டுமே நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்வதற்கும் உண்மையை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் இன்னும் மறுமையிலும் உங்களுடைய வாழ்க்கை தொடர்வதற்கும், மறுபிறவியில் மறுமையில் உங்கள் வாழ்க்கை தொடர்வதற்கும் நிச்சயமாக இது ஒன்று மட்டும்தான் அடிப்படை வழிகாட்டியாகும். ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருப்பீர்களானால் சிந்தனைகளின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒளியை தோற்றுவிக்கும். இந்த ஒளி அல்ல, உள்ளத்தின் ஒளியை. அந்த வழியில் நீங்கள் வழி நடந்தால் தவிர உங்களுடைய மனதுக்கு ஆறுதலோ அமைதியோ கிடையாது. கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கிறது, அதற்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் இருக்கும் அதே சம்பந்தம் தான். படைப்பாளன் தான் நாடியதை படைக்கிறான். படைப்பு என்றால் ஆண் பெண் சேர்ந்தவுடன் அது குழந்தை உருவாகிறது. இவ்வாறு தான் ஒவ்வொரு உயிரினமும் இனப்பெருக்கம் செய்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய அறிவு, பொய். உங்களுடைய அறிவாக நீங்கள் எதையெல்லாம் கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவும் பொய். ஒரே ஒரு சர்க்கரையை இங்கு வையுங்கள், சுத்தி எறும்பு கிடையாது, வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பாருங்க. இந்த சர்க்கரைக்கு சுத்திலும் இங்கே ஒரு எறும்பு, அங்கே ஒரு எறும்பு, இங்கே ஒரு எறும்பு, அங்கே ஒரு எறும்பு வருவா, சுற்றி வருவா. அங்கு அது படைக்கப்படுகிறது, எங்கேருந்து வரல, எந்த இனப்பெருக்கமும் செய்யலை. அந்த எறும்பு இருக்கும் இடத்தில் அதனுடைய வாசனை எங்கெல்லாம் செல்கிறதோ காற்று வாக்கில், அங்கு அதனுடைய ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் வெளிப்புற சூழலில் இருக்கக்கூடிய அந்த சக்தியும் இந்த வாசனை சக்தியும் சேரும் பொழுது அங்கு எறும்பு உருவாகிறது. இனப்பெருக்கம் செய்து உருவாகவில்லை, வெறும் காற்றிலிருந்து பிறக்கிறது. இறைவன் தான் நாடியதை செய்வான். பின்னரே அது எங்கு சேர வேண்டுமோ அதுவரையில் அந்த வாசனை நிச்சயமாக அது எறும்புகள் மூலமாக செலுத்தப்படுகிறது. அதனுடைய புற்றை நோக்கி, வாழ்விடத்தை நோக்கி. பிறந்ததும் அது செல்லக்கூடிய இடம் எது? மடி. உதாரணமாக ஒரு கன்றுக்குட்டி பிறக்கிறது என்றால் அது பிறந்ததும் எங்கு செல்கிறது? மடி. ஆகவே ஒரு சர்க்கரை துண்டை வைத்துவிட்டால் இதனுடைய வாசனையின் கலப்பின் காரணமாக, வெளிப்புறச்சூழலில் இருக்கக்கூடிய சக்தியினுடைய கலப்பின் காரணமாக ஒரு எறும்பு உருவாகும் பொழுது நேராக அதன் உணவை தேடி அந்த எறும்புக்கு வருகிறது, அந்த சர்க்கரைக்கு வருகிறது. பின்னர் அது தன் வாழ்விடத்தை நோக்கி எடுத்து செல்கிறது, அங்கு தன் வாழ்வதற்காக. பெரும்பாலும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எறும்பு உண்டு வாழ்கிறது என்று. அவ்வாறல்ல, அதனுடைய வாசனையில் வாழ்கிறது. இனிப்பினுடைய வாசனை, ஃப்ளேவர், அதுல வாழக்கூடியது, அதுல பிறக்கக்கூடியது, அந்த வாசனையில் வாழக்கூடியது அந்த எறும்பா. ஒரு மாம்பழம் இருக்குது, மாம்பழத்துக்கு ஸ்பெஷல் வண்டு இருக்குது, கரும் பச்சை நிறமான அந்த வண்டு தட்டியோட போகாது. அதனுடைய வாழ்க்கை அங்கே அமைஞ்சிருக்குது. அந்த மாம்பழத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஈயை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இதனுடைய வாசனை வெட்டும் பொழுது இதிலிருந்து ஏற்படக்கூடிய வாசனை ஜன்னலுக்கு வெளியே போகும் பொழுது, வெளிப்புற சூழலில் அது கலக்கும் பொழுது அங்கு அந்த ஈ உருவாகிறது. உடனே அது உணவை தேடி எங்கிருந்து புறப்பட்டதோ அங்கு அந்த உணவை தேடி மாம்பழத்திற்கு வந்து சேர்கிறது. நீங்கள் அதை தட்டிவிட்டாலும் அது போகாது. ஆகவே வெற்றிடத்திலிருந்து, அதன் சக்தியிலிருந்து இறைவன் படைக்கிறான். படைப்பாளன் தான் விரும்பியதை செய்கிறான். நீங்கள் நினைப்பது போல ஒன்று கூடி செய்யப்படுவதல்ல. இந்த டியூப் லைட்டிங் இருக்குது, சுத்தமான ஃபர்ஸ்ட் புதுசாக இந்த பில்டிங்கை கட்டி அங்கே டியூப் லைட் அமைக்கிறோம். ஒரு 10 நாள் கழிச்சு உள்ளேருந்து ஒரு பள்ளி வரும். அந்த வெப்பத்தில், அந்த இருட்டில், அந்த சூழ்நிலையில் அங்கு அது உருவாக்கப்படுகிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து குஞ்சு பொறிக்கல, அதுக்கப்புறம் இந்த பள்ளி வரல. உங்களுக்காக ஒரு கொசு வந்து இங்கே உட்கார்ந்ததுன்னு சொன்னா, இந்த இடத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு
துர்நாற்றம் அல்லது ஒரு அசுத்தம் அதன் வாயிலாக வெளிக்கிளம்பி உங்களுக்காக உருவான அந்த கொசு அல்லது ஈ அந்த இடத்துக்கு வருகிறது. அது தன்னுடைய உணவை தேடி. சுத்தமான உணவு சமைச்சிருக்கிறீங்க, சமைச்சிட்டு வச்சிருக்கீங்க, ஆவி பறக்குது, அங்கே ஈ தேடி வருது. நீங்கள் சுத்தமாக்கணுறதுக்காக மூடி வைக்கிறீங்க. ஈ எங்கே போய் சேரும்? அசுத்தத்திலேயே சுத்தத்திலேயா? நீங்கள் மூடிட்டதுனால சுத்தமாக இருக்குமா அல்லது அசுத்தம் இருக்கிறதுனால ஈ எங்கே தேடி வருதா? அறிந்து கொள்ளுங்கள், அந்த உணவில் அசுத்தம் இருக்கிறது. நீங்கள் அதை மூடி வைப்பதன் காரணமாக அது தூய்மையாகி விடுவதில்லை. அசுத்தம் இருப்பதன் காரணமாக இதனுடைய வாசனையில் உருவானது தான். இதை தேடித்தான் வரும், வேறு எங்கும் போகாது. ஒரு ஈ வந்து இங்கே உட்கார்ந்து வச்சுக்கோங்க, அது எவ்வளோதான் தட்டி விட்டாலும் திரும்ப அதே இடத்துல வந்து உட்காரும், வேற எங்கேயும் போய் உட்காந்துடாது. ஏனென்றால் இந்த அசுத்தத்திலிருந்து பிறந்து வந்த ஒரு துர்நாற்றத்தின் விளைவாக அங்கு வெளிப்புற சூழலில் குறிப்பிட்ட சூழ்நிலையில் கலக்கும் பொழுது அங்கு உருவாகி அந்த ஈ அதனுடைய உணவு இங்குதான் இருக்கிறது. ஆகவே தன் உணவை அது அடைந்து விடும் வரையில் அது உங்கள் மூக்கை விட்டு அகலாது. நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், கருவுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் தான் நாடியதை நினைத்த விதத்தில் நினைத்த மாத்திரத்தில் படைப்பவன். உங்களுடைய அறிவு ஆணும் பெண்ணும் இணைந்து அது உருவாகிறது என்பது தவறு. இந்த அறிவு மகா மட்டமானது. மனிதனுடைய அறிவை ஒருபோதும் நீங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள், நாம் தொலைந்து விடுவோம். மனிதனுடைய அறிவை தூர குப்பையில் வீசுங்கள். உலக அறிவு நமக்கு கூடாது. அகிலத்தின் உணர்வுகள் என்னுடைய இருதயத்தில், சிந்தனையில் நீங்கள் வாடுங்கள். உங்களுடைய மூளையை கசக்கி யோசனைகளில் போய்விட வேண்டாம். தரித்திரம் எடுத்த அந்த மூளையை நீங்கள் பின்பற்றாதீர்கள், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அழகான மனமுள்ள அந்த வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆகவே மூளை அறிவுக்கு, இருதயம் உணர்வுகளுக்கு எதை நீங்கள் விரும்புவீர்கள்? இருதயத்தின் அமைதியா அல்லது மூளையினுடைய செயலற்ற தன்மையின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையை விரக்தியிலாக்கி கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வீர்களே, அது உங்களுடைய தேவையா? நன்மையின் பக்கம் திரும்புங்கள். கரு என்பது உங்களுடைய சோதனைக்காக காட்டப்பட்ட ஒரு சிறு துரும்பாகும். அந்த துரும்பை உங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு எதெல்லாம் அறிவாக புகட்டப்பட்டிருக்கிறதோ அதுக்கு ஒரு சேலஞ்ச் இறைவன். உணர்வுகள், உங்களுடைய உணர்வுகளுக்கு ஒருபோதும் உங்களுடைய அறிவு நிச்சயமாக பயன்படாது. உங்களுடைய உணர்வுகளுக்கு அது ஊட்டமோ உணவோ அளிக்க சக்தியற்றது. உங்களுடைய உணர்வுகளுக்கு அது எந்த விதத்திலும் ஆறுதலை அளிக்காது. ஆகவே மனிதர்கள் அறிவு உலகம் அழியும் வரையில் அவர்களுடைய அறிவு உங்கள் கால் செருப்புக்கு சமமானது. நீங்கள் படித்தாலும் சரி, பல்கலைக்கழகங்களில் படித்தாலும் சரி, உலகம் அழியும் வரையில் எவ்வளவுதான் நீங்கள் உயர்ந்தாலும் சரி, அவ்வளவு உங்கள் கால் செருப்புக்கு சமம். அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் படிப்பை மதிக்க வேண்டும். நான் படிக்க வேண்டாம் என்று கூறவில்லை. என்னென்ன இருக்கிறதோ அவ்வளவையும் படியுங்கள். இது அறிவற்றது என்பதை புரிந்து கொள்வதற்காக. அந்த படிப்பை படித்து முடியுங்கள். இன்னும் என்னென்ன இருக்கிறது உங்களை மிஞ்சக்கூடிய, படிப்பில் உங்களை மிஞ்சக்கூடிய எவரும் இல்லை என்ற அளவுக்கு படியுங்கள். பின்னர் அதை செருப்பில் போட்டு மிதியுங்கள். இதற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த படிப்பை உங்களுடைய தலைக்கு மகுடமாக மாற்றிக்கொள்வதற்காக அல்ல, பட்டங்களாக நீங்கள் பெருமை கொள்வதற்காக அல்ல, அவற்றை உங்களுடைய கால் செருப்புக்கு ஆளாக்குவதற்காக. இந்த மனித அறிவு அவ்வளவு மோசமானது. உலகம் அடியும் வரையில் எவ்வளவுதான் நீங்கள் இருந்தாலும் சரி, மனித அழிவுக்கு அந்த அறிவு பயன்படுமே தவிர மனிதனுடைய வாழ்க்கைக்கு பயன்படாது. உள்ளத்தினுடைய குமுறலுக்கு அது ஊட்டமாக அமையுமே, தூண்டுதலாக அமையுமே தவிர, தீ மூட்டுமே தவிர அதை அணைக்க பயன்படாது. ஆகவே மனிதர்களை விட்டு விலகுங்கள். அதாவது மனித அறிவை விட்டு விலகுங்கள். பெருமை கொண்டவர்களை விட்டு விலகுங்கள். மனித அறிவின் காரணமாக யாரெல்லாம் பெருமை கொண்டிருக்கிறார்களோ, நான் படித்தவன், எஜுகேட்டட், சொபிஸ்டிகேட்டட் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த மனிதர்களை விட்டு நீங்கள் தூர விலகுங்கள். அவர்களை கடைக்கண் கொண்டும் பார்க்காதீர்கள். அந்த மனிதர்கள் சமுதாய துரோகிகள், பெருமை கொண்ட மனிதர்கள் அனைவரும். சாத்தான் யார்? மனித இனத்தின் துரோகி. பெருமை கொண்டவன் மனித இனத்தின் துரோகியா அல்லது பணிவோடும் பரிவோடும் கனிவோடும் கருணையோடும் இருப்பானே, அவன் மனிதனுடைய நெருக்கமான நண்பனா? இதில் விரோதி யார்? மனிதன் விரோதி ஷைத்தான். ரைட்? மனிதனுடைய விரோதி யார் இப்பொழுது? ஷைத்தான். யார்? பெருமை கொண்ட ஒவ்வொரு மனிதனும் ஷைத்தான். ஆகவே இந்த மனிதனுடைய அறிவு எப்பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோமோ, நாம் நம்முடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றிக் கொள்ள இயலாத நிலையில்
அந்த தேவைகளை நம்மை விட்டும் நீக்கிவிடவும் வழி இல்லாத நிலையில் பிற மனிதர்களுடைய பொருள்களை அபகரிப்பதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை செலவழிப்போம். ஏனென்றால் அந்த ஒரு தேவையை நீங்கள் உங்களை விட்டு நீக்கிக் கொள்பவர்கள் இல்லை. உங்களால் முடியாது என்று சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று நீங்கள் கருதினாலும் அந்த ஒரு எண்ணம், ஒரு தேவை உங்களை விட்டு நீங்கிவிடாது. ஏனென்றால் அந்த தேவை என்பது இறைவனுடைய மிக பெரும் பாக்கியமாகும். அந்த பாக்கியத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை முழுமையடையும். உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையின் அளவு தரம் வாய்ந்ததாக அமைவது எப்போது என்றால், எப்பொழுது உங்களுடைய தேவை நிறைவேறுகிறதோ அப்பொழுதுதான். ஆகவே உங்களுக்காக விதிக்கப்பட்ட தேவை உங்களை விட்டும் ஒருபோதும் அகலாது. உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தும் வரையில் அந்த தேவை உங்களுக்கு ஒருபோதும் நிறைவேறவும் செய்யாது. ஆகவே உங்களுடைய தேவைகளை நீங்கள் கொச்சையாக, துன்பத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சொற்பமான அந்த அற்பமான இன்பத்திற்காக மனிதர்களை சூறையாட நீங்கள் திட்டமிடுவீர்கள், சூழ்ச்சிகளை செய்வீர்கள், நைவஞ்சகமாக பழகுவீர்கள். ஒரு பிஸ்னஸுக்காக வீணான சிரிப்பு சிரிப்பீங்க. அதில் கள்ளத்தனமும் இருக்கிறது, நைவஞ்சகமும் இருக்கிறது. நம்மில் ஒருவர் இவ்வாறு வெளிப்படையான பார்வைக்கு நண்பர்களைப் போலவும் உள்ளுக்குள் முடிந்தால் இவரிடமிருந்து ஏதேனும் அதிகமாக நன்மைகள் பெற முடியுமா, சின்ன மீனை கொடுத்துட்டு பெரிய மீனை பிடிக்க முடியுமா, இது நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய உண்மை ஆசைகளும் கொச்சையான சூழ்ச்சிகளும் ஆகும். ஆசைகளை நீங்கள் உங்களுடைய இருதயங்களை விட்டு நீக்கிக் கொள்ளுங்கள். தேவைகளை உங்களுடைய உடைமைகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தேவைகள் என்பது அளவில்லாதது, ஆசைகள் என்பது அளவிட்டு பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் எனக்கு வேண்டும். தேவைகளை ஆசைகளாக மாற்றிக்கொள்கிறானால் எவ்வளவுதான் நீங்கள் அபகரித்தாலும் சரி, சூறையாடினாலும் சரி, இறக்கும் வரையில் இன்னும் சூறையாட வேண்டும். 1000 கோடிக்கணக்கில் நீங்கள் பணம் சம்பாதித்தாலும் சரி, இன்னமும் வேண்டும். தனிமரமாக நின்றாலும் சரி, இன்னமும் வேண்டும். பத்தாது. உலகம் நிறைய அவ்வளவு பொருள்களையும் உங்களுக்கு கொடுத்து விட்டாலும் சரி, அதுவும் பத்தாது. இன்னும் அது போன்ற பொருள்களையும் கொடுத்தாலும் சரி, அதுவும் பத்தாது. எதுவரையில் தெரியுமா நீங்கள் சூறையாடுவீர்கள்? மனதின் நிம்மதி கெட்டு, உங்களுடைய மனசாட்சியம் நீங்கள் இவ்வளவு சம்பாதித்தீர்களே அவ்வளவுக்கும் சேர்ந்து உங்களை உறுத்தும் பொழுது, அதனுடைய குற்ற உணர்வுகளுக்கு நீங்கள் பலியாகி குற்றம் குலையுறமாக ஆகி நிற்கதியாக விடப்பட்ட நிலையில் நீங்கள் சம்பாதித்தீர்களே அவ்வளவையும் நீங்கள் கொடுத்துவிட நாடுவீர்கள். மனதின் ஒரு அமைதிக்காக, அதற்கு ஈடாக, பரிகாரமாக நீங்கள் சம்பாதித்த அனைத்தையும் கொடுத்துவிடுவீர்கள். உலகம் முழுமையிலும் உள்ள அவ்வளவையும் நீங்கள் கொண்டிருந்தாலும் சரி, இன்னும் அதை போன்றதையும் நீங்கள் கொண்டிருந்தாலும் சரி, அவ்வளவையும் நீங்கள் கொடுத்துவிட நாடுவீர்கள். உங்களுடைய ஒரு சுகத்துக்காக, உங்களுடைய வேதனையிலிருந்து நீங்கள் மீள்வதற்காக, உங்களுடைய மனைவியையும், உங்களுடைய மக்களையும், உங்களுடைய சகோதரர்களையும், உறவினர்களையும் அனைத்தையுமே நீங்கள் கொடுத்துவிட பிரியப்படுவீர்கள். உங்களுடைய ஒரு சுகத்துக்கு நீங்கள் பரிகாரமாக, ஈடாக கொடுத்துவிட விரும்புவீர்கள். எனினும் இறைவன் நேர்மையானவன், இவற்றை உங்களுடைய பரிகாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே நேர்ச்சைகளும் நீங்கள் செய்யக்கூடிய இறைவனிடம் நீங்கள் மன்றாடி செய்யக்கூடிய நேர்ச்சைகள் அனைத்தையும் நீங்கள் வீணுக்காக செய்கிறீர்கள். அது இறைவனிடம் போய் சேரப்போவதில்லை. நீங்கள் எதையெல்லாம் உங்களுடைய நேர்ச்சைகளாக ஆக்கிக் கொண்டீர்களோ, நீங்கள் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு முன்பாக நீங்கள் அனுபவித்தீர்களே அற்பமான சுகத்தை, துன்பத்துடன் தேடிக்கொண்டீர்களே, அதை நீங்கள் அனுபவித்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய, தொக்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு துன்பத்தையும் நீங்கள் அனுபவிக்கும் முறையில் பொறுமையை கடைபிடிப்பது மட்டுமே உங்களுக்கு பரிகாரமாகும். உதாரணமாக, நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள். அதில் சொற்பமான இன்பம் இருக்கிறது. உடனே சம்பாதிக்க முடியும், உடனே உங்களுக்கு செலவழிக்க முடியும், சிறு சுகங்களை நீங்கள் அடைய முடியும். ஆனால் அதன் பிறகு நிச்சயமாக பெரும் துன்பம் இருக்கிறது. அதை ஈடுகட்ட வேண்டிய துன்பம், கடனை அடைக்க வேண்டிய துன்பம். நன்றாக தெரிந்து கொண்டுதான் வேறு வழியின்றி நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள். நிச்சயமாக இதில் பெரும் துன்பம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். தெரிந்த பின்னர் நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள். ஏன் பொறுமையாக இருந்திருக்கக்கூடாது? நீங்கள் அந்த பணத்தை முழுமையாக அனுபவித்து விட்டீர்கள். இனி அதனுடைய துக்கமும் அதனுடைய துன்பமும் நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் சுகத்தை முழுமையாக அனுபவித்து விட்டீர்கள். நன்றாக தெரிந்துதான் துன்பம் இருக்கிறது என்று தெரிந்துதான். ஆகவே துன்பம் மட்டும் தொக்கி இருக்கிறது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் தொடரும். ஆகவே இதற்கு பரிகாரம் என்பது உங்களுடைய உடல் வருத்தமும்
மன வருத்தமும் இவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமையும். நீங்கள் பொறுமையாளர்களாக இருக்கிறீர்களானால் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் அறியாத வழிகளில் உங்களை அவன் உயர்த்துவான். அந்த வழிகள் உணர்வு பூர்வமானதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய துன்பங்களில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும் நிலையில் உங்களுடைய மனசாட்சியின் ஒருத்தலுக்கு நீங்கள் பலியாகி மீள வழி தேடி வழி அறியாத நிலையில் உங்களுடைய துக்கம் தொண்டையை அடைக்க கதறி அழுகிறீர்கள். தன்னந்தனியாக யாரையும் கூட்டு சேர்ந்து கொண்டு அட முடியாது. யாரும் உடன் சேர்ந்து அடவ மாட்டார்கள். பிறருக்கு நீங்கள் அழுவதை காண்பிக்கவும் முடியாது. அவர்கள் நீ சம்பாதித்திற்கு அனுபவி என்று இன்னும் உங்களை தூபம் போடுவார்கள். ஆகவே நீங்கள் தனிமையில் அட வேண்டியிருக்கிறது. இந்த தனிமையில் அழுவதுதான் இறைவனிடம் அழுவதாகும். மனிதர்களை மறுத்த நிலையில், அவர்களுடைய உதவிகளை நிராகரித்த நிலையில் இறைவன் மட்டுமே போதுமானவன் என்ற அந்த பாதையில் நீங்கள் திரும்பியிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனையை இறைவன் ஏற்கிறான். எனக்கு ஒரு விடுவு ஏற்படுமா என்ற அந்த ஏக்கம்தான் பிரார்த்தனையாகும். தனிமையில் நீங்கள் வந்துவிட்டீர்கள் தெரியுமா, இந்த ஏக்கம் பிரார்த்தனையாகும். மனிதர்களிடம் நான் புலம்பும் வரையில் அது பிரார்த்தனை இல்லை. மனிதர்கள் உதவ மாட்டார்கள் என்று முழுமையாக அறிந்து கொண்ட பிறகு, அதனை அத்தாட்சியாக நான் அறிந்து கொண்ட பிறகு தனிமையில் ஆகிவிட்டேன். ஆகவே இப்பொழுது என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பாக இறைவனிடமிருந்துள்ள தண்டனை, வேதனை, மனவேதனையின் குமுறல் தாங்கிக் கொள்ள முடியாமல் உங்களுக்கு அழுகையாக வருகிறது. எப்பொழுது உங்களுக்கு அழுகை வரும்? தண்டனை கொடுக்கும் பொழுது. ஆகவே தண்டனை நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் அது கலக்கத்தை ஏற்படுத்தி உங்களுடைய பதத்தன்மையின் காரணமாகவும் நீங்கள் சிக்கிக்கொண்ட சிக்கலிலிருந்து வெளிவிடுவதற்காகவும் முடியாமல் நீங்கள் புலம்புகிறீர்களே, அந்த புலம்பல் பிரார்த்தனையாக அமைகிறது. அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட இறைவன் உங்களுக்கு வேதனையை தருகிறான். அந்த வேதனையில் உங்களுடைய இருதயமே குலுங்குகிறது. தாங்க முடியாமல் அழுகையும் வருகிறது. ஆகவே தண்டனை முடிகிறது. தண்டனை முடிந்ததும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது. அந்த கண்ணீர் வந்து அது காய்ந்து போக உங்களுடைய இருதயத்தில் நிச்சயமாக ஆறுதல் பிறக்கிறது. ஆகவே உங்களுடைய தண்டனை முடிந்துவிட்டது. இந்த ஆறுதலை வேறு எவராலும் தர முடியாது. ஆகவே இறைவன் எங்கிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களுடைய இருதயத்தில். அந்த இருதயத்தில் உள்ள உணர்வுகளை, உங்களுடைய தேவைகளை, உணர்வுகள் தான் அவ்வளவும் உங்களுடைய தேவைகளை அவனே உங்களுக்கு அறிக்கிறான். அந்த தேவைகளின் மீது நீங்கள் நம்பிக்கை மட்டும் கொண்டால் போதும். நீங்கள் இறைவனை நிராகரிக்காதவர்கள். ஆனால் உங்களுடைய அறிவின் காரணமாக அந்த தேவைகளை மட்டும் இறைவனிடமிருந்து அபகரித்துக் கொண்டு உங்களுடைய அறிவின் பால் நீங்கள் வெளியேறி விடுகிறீர்கள். இனி இறைவன் தேவையே இல்லை என்ற அளவுக்கு. இது நானாக எனக்கு உதித்த ஒரு வியூகம், எனக்கு கிடைத்த ஒரு சமயோசித புத்தி. ஆகவே இதை நான் நிறைவேற்றிக் கொள்ள வழிகளில் நான் போய்விடுவேன். என் இறைவன் எனக்கு தேவையில்லை. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு புது வழிமுறையும் இறைவன் உங்களுக்கு வழிநடத்தினால் தவிர உங்களுக்கு உங்களுடைய அறிவின் காரணமாக வழிநடத்திக் கொள்ள முடியும் என்பது போல் தோன்றும். ஆனால் அதில் பெரும் சிக்கல் இருக்கிறது. உங்களுக்கு மனிதர்களை பார்த்தால் ஒரே மாதிரியாக தோன்றும். வித்தியாசம் இருக்கிறது. வெளிக்கும் உள்ளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்களுடைய வெளிப்புறமான அறிவு அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்றிருக்கிறது. அதில் உள்ள பல சிக்கல்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்று நினைத்தால் சுகம் என்ற அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், எல்லா மருத்துவங்களையும் மிஞ்சக்கூடிய இந்த மகத்தான இந்த பாக்கியத்தை நான் என்னுடைய கையில் எடுப்பேன் என்றால், இன்னைக்கே இது உலகம் பூராவே நான் தெரியப்படுத்தணும். இதற்கு மிஞ்சிய ஒரு மருத்துவம் இல்லை. ஆகவே இன்னைக்கு இந்த மருத்துவம், நினைத்தால் சுகம் என்ற இந்த ஒரு பாக்கியம் உண்மை என்று தெரிந்துவிட்டால், உலகத்தில் உள்ள அவ்வளவு மருத்துவமனைகளும் இடிந்து சீரழியும். இன்றைக்கு இடிக்கப்படும். அப்படியானால் இவர்கள் அனைவரும் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். தனி மனிதனுக்கு எதிராக அகிலங்களே, உலகத்தில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் உங்களுக்கு எதிராக திரண்டு விடுவார்கள். சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு கணத்தில் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். ஆகவே இறைவன் உங்களை படிப்படியாக உயர்த்த நாடுகிறான். எந்த அளவுக்கு நீங்கள் லோ ப்ரொஃபைலில் இருக்க வேண்டுமோ, மக்களுக்கு மறைவாக நீங்கள் வாழ வேண்டுமோ, அந்த அளவில் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய நாட்டத்திற்கு உரியவர்களை மட்டுமே உங்களுக்கு கொண்டு வருகிறான். இறைவனுக்கு புறம்பாக இருப்பவர்கள் உங்களை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். எனவே நன்மையானவர்களும் நல்லவர்களும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கும் மதிப்பையும் மரியாதையும் தருவார்கள். இறைவனுக்கும் நன்றியோடு இருப்பவர்கள். இவர்களால் உங்களுக்கு தீங்கு இல்லை.
ஆனால் நீங்கள் விரும்புவது உங்களுடைய அறிவின் பக்கம் சேர்ந்துவிட்டால் இன்றே உலகத்துக்கு அனைத்துக்கும் தெரிவித்துவிட வேண்டும். டிவியின் மூலமாகவும் இன்னும் என்னென்ன ஊடகங்கள் இருக்கின்றதோ அவ்வளவின் மூலமாகவும் நான் என்னுடைய புகழை என்று உயர்த்தி கொள்ள ஆசைப்படுவேன், பிரியப்படுவேன். அதில் உங்களுக்கு நன்மை இல்லை. உங்களுடைய பெருமையில் உங்களுக்கு நன்மை இல்லை, சுகம் இல்லை. மாறாக உங்களுக்கு மிக பெரும் விரோதமும் பாதகமும் இருக்கிறது. எனவே நீங்கள் பொறுமையை மேற்கொள்வீர்களா? மிக பெரும் நியாயங்கள் அனைத்திற்கும் பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. உண்மைகள் நிறைவேறுவதற்கு மனிதர்களின் கண்கள் படாத விதத்தில் அந்த உண்மைகள் நிறைவேற வேண்டும். உங்களிடம் விட்டுவிட்டால் ஒரு நொடியில் நீங்கள் யார் என்பதை உலகத்திற்கு தலை நிமிர்ந்து விடுவீர்கள். பெருமையின் காரணமாக, பொறுமையின்மையின் காரணமாக. ஏனென்றால் மனிதன் புகழ்ச்சிக்கு அடிமைப்பட்டவன். தான் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவன் அடிமைப்பட்டவன். புகழ்ச்சிக்கு மயங்கி விடுப்பவன். ஒரு அளவுக்கு மேல் பொருள் கிடைத்துவிட்டால் அடுத்தது அவனுக்கு புகழ்ச்சி தேவை. இன்னும் அதிகாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அதிகாரமும் அவனுக்கு தேவை. மனிதன் இந்த இரண்டிற்கும் நிச்சயமாக அவன் போட்டியிடுவான். தன் உணவு கிடைத்த பிறகு அடுத்தது தன்னுடைய அதிகார திமிரையும் பணக்கார பெருமையையும் மக்கள் முன்பாக காண்பித்துக் கொள்ள அவன் பிரியப்படுவான். ஆனால் இறைவன் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய பெருமையிலிருந்தும் விலகியிருப்பார்கள். இறைவன் எந்த அளவுக்கு அவர்களை வெளிப்படுத்துகிறானோ அந்த போக்கில் போவார்களே தவிர தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள அளவுக்கு மீறி அவர்கள் முனைந்திட மாட்டார்கள். இவர்களுக்கே இறைவனுடைய பாக்கியம் இன்னும் அதிகமாகும். ஏனென்றால் இறைவனுடைய பாக்கியத்தை எந்த அளவுக்கு அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும், இறைவனுடைய பாக்கியத்தை எந்த அளவுக்கு அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்னும் இறைவனுக்கு எதிராக இவர்கள் பெருமை கொள்பவர்களும் இல்லை. எல்லா கண்ணியமும் எல்லா பெருமையும் அகிலங்களின் இறைவனாகிய அவன் ஒருவனுக்கு மட்டும்தான். ஆகவே நீங்கள் இங்கு பெருமைப்பட்டுக் கொள்ள எதுவும் இல்லை. அவ்வாறு நீங்கள் இறைவன் அளித்ததற்கு பெருமைப்படுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் இறைவனுடைய விரோதிகளாக மாறிவிட்டீர்கள். இறைவனை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுத்து விட்டீர்கள். அது பதிவாகிவிட்டது. இனி இறைவனா நீங்களா? காலத்தின் மீது நீங்கள் பொறுமையுடன் எதிர்பார்த்திருங்கள். நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது. ஆகவே உங்களுடைய பெருமையிலிருந்து நீங்கள் விலகுவீர்களானால் நிச்சயமாக இறைவன் மன்னிக்க போதுமானவன். நீங்கள் நம்பிக்கை கொண்ட சமுதாயம், இறைவன் யார் என்பதை உணருங்கள். இறைவன் மனிதன் அல்ல, பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஆகவே மறைவானவன் இல்லை. இறைவன் உணர்வால் மட்டுமே அறியப்படக்கூடியவன், உணரப்படக்கூடியவன். ஆகவே இறைவனை நெருங்குங்கள். ஒரு காலம் பார்க்க முடியாது, எவரும் பார்த்ததும் இல்லை. ஆகவே பார்த்து விட்டேன் என்பதற்கான ஆதாரமும் கிடையாது, வேத ஆதாரமும் உங்களுக்கு கிடையாது. வேதம் என்பது என்ன? நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், குரானை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அவ்வாறே பைபிளையும் படித்திருக்கிறீர்களா? பகவத்கீதையும் படித்திருக்கிறீர்களா? இது மூன்றுமே வேதம் அல்ல. குரான் என்பது வேதம் என்றால் பைபிளும் பகவத்கீதையும் வேதங்கள் தான். குரான் ஒரு புத்தகம் என்றால் பைபிளும் பகவத்கீதையும் புத்தகங்கள் தான். குரானை படித்திருக்கிறேன். அந்த குரானில் முதல் வசனம், இது புத்தகம். அதீத பக்தியுள்ளவர்கள், இறைவன் யார் என்று புரிந்து கொள்ளாதவர்கள் இதை வேதம் என்றும் இதுவே குரான் என்றும் கூறுகிறார்கள். நிச்சயமாக இறைவன் கூறுகிறான், குரான் என்பது நீங்கள் மொழியக்கூடியதாகும். குரான் என்பதனுடைய பொருள் நீங்கள் நல்லுபதேசமாக பிறருக்கு மொழியக்கூடியது, பிறரை வழிகாட்டக்கூடியது. அவ்வாறாயின் நீங்கள் உண்மையை உணர்ந்து கொண்டால் தவிர வழிகாட்டக்கூடாது, வழிகாட்டவும் முடியாது. நீங்கள் உண்மையாக வாழ்பவர்களாக இருந்தால் தவிர நீங்கள் பிறருக்கு வாழ்க்கையின் வழிகாட்டுதலை கூறக்கூடாது. நீங்கள் எதுவாக இல்லையோ அதை பிறருக்கு உபதேசிப்பது என்பது தகாத ஒரு செயலாகும். எப்பவுமே நாம் செய்யாத ஒரு காரியத்தை பிறருக்கு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நீ முதல்ல ஒழுங்காக இருப்பா, நீ ரொம்ப யோக்கியன்னா. இந்த கேள்விகள்லாம் முதல்ல வரும். ஆகவே இறைவனுடைய ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுவதற்கு முன்பாக இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் நீங்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறீர்களா என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள். பின்னரே நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பேசுங்கள். இது இறைவனிடத்தில் உங்களுடைய பதவியை உயர்த்தும். இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக உங்களை பிரியப்படுபவனாக இருப்பான். ஆகவே அவனுடைய பாதுகாப்பும்
அவனுடைய உதவியும் உங்களுக்கு என்றும் இருக்கிறது. எனவே நீங்கள் செய்யாததை கொண்டு கூறுவது உங்களுடைய இறைவனிடத்தில் வெறுப்புடையதாக இருக்கிறது. நல்ல உபதேசங்கள் செய்வது, நீங்கள் அந்த உபதேசத்தை பின்பற்றாத வரையில், அந்த உபதேசத்தை எப்பொழுது நீங்கள் பின்பற்றுவீர்கள்? உங்களுக்கு அது நன்மையாக இருந்தால் பின்பற்றுவீர்கள். அவ்வாறு நன்மையாக இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களிடம் அதை கூற மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் பெருமை கொண்டவர்கள். பிறர் உங்களுக்கு இணையாக வந்துவிடுவதை நீங்கள் பொறாமைப்படுவீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய நன்மைகளை பிறருக்கு எடுத்துச் சொல்ல மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் நல்லுபதேசம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய பொறாமை என்ற குணத்திலிருந்தும், பிறரும் தனக்கு இணையாக வந்துவிடுவார்களோ என்ற அந்த பொறாமையை இருந்தும் நீங்கள் விலகியவர்களாகவும், நீங்கள் பிற மனிதர்கள் முன்பாக தலைநிமிர்ந்து பெருமை கொண்டவர்களாக, அகம்பாகம் கொண்டவர்களாக நீங்கள் ஆகிவிட மாட்டீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்வீர்களானால், இன்னும் நீங்கள் மனிதர்களுடன் பணிவுடன் நடப்பவர்கள் என்பதும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நிலையில் நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இன்று நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், எதை நான் செய்து கொண்டிருக்கிறேனோ அந்த செயலின் காரணமாக இறைவனுடைய பாக்கியங்கள் என்னென்ன எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அதை நான் நம்பிக்கை கொண்டவனாக, இன்னும் அதிகமாக இந்த பாக்கியங்கள் வேண்டும் என்பதன் மீது வேட்கை கொண்டவனாக, மற்றவர்களும் இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும், அவர்கள் என்ன அளவுக்கு உயர்ந்துவிட வேண்டும் என்பதை நான் விரும்பியவனாக, பெருமையிலிருந்தும் நான் விலகியவனாக, பிறர் அதிகமாகிவிடக்கூடாது, என்னுடைய அளவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதன் மீதும் பொறாமை கொள்ளாதவனாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு இந்த உபதேசம் போதிக்கப்படுகிறது. அவ்வாறு இல்லை என்றால் உங்களில் ஒருவரும் இதை கேட்க மாட்டீர்கள். இந்த வகுப்பு முழுமையுமாக நீங்களும் எவ்விதம் இறை வழி மருத்துவத்தில் நீங்கள் முன்னேற வேண்டும். மருத்துவம் என்பது நோய்களுக்கு மட்டுமல்ல, மனம்தான் அனைத்து நோய்களுக்கும் காரணமாகிறது. உங்களுடைய அழகான மனநிலைக்காக இந்த வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. நீங்கள் நல்ல சமுதாயமாக அமைய வேண்டும் என்பதற்காக. ஏன் நீங்கள் நல்ல சமுதாயமாக அமைய வேண்டும்? நான் சமுதாயத்தில் வாழ்பவன், நான் தனி மனிதனாக காட்டுப்பகுதியில் மிருகங்களோடு வாழ்பவன் இல்லை. நகர பகுதிகளில் நரகவாசிகளைச் சேர்ந்த மக்களுடன் வாழ விரும்பவில்லை. பணிவுடைய மனிதர்களுடன், யார் தன்மையை கொண்டு வாழ்கிறார்களோ, இறை பயத்துடன் வாழ்கிறார்களோ, மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறார்களோ, இவர்கள் கொண்ட சமுதாயத்தில் நான் வாழ்வேன் என்றால் எனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. நாம் தனி மனிதனாக வாழ முடியாது, சமுதாயமாகத்தான் வாழ முடியும். ஆகவே நீங்கள் நன்மையாளர்களாக இருப்பீர்களானால் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் பயமோ கவலையோ கிடையாது. இதில் என்னுடைய சுயநலமும் இருக்கிறது, உங்களுடைய பெருநலமும் இதில் இருக்கிறது. ஆகவே நமக்கு ஒருவரை ஒருவர் நன்மையை கொண்டு உபதேசித்துக் கொள்கிறோமே தவிர, ஒருவரை ஒருவர் நன்மைகளில் அதிகரித்துக் கொள்கிறோமே தவிர, இறைவனுடைய நெருக்கத்தில் அதிகமாகிக் கொள்கிறோமே தவிர, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதுக்கு அருமருந்தாகவும் ஒளிவிளக்காகவும் இன்னும் அதன் பொருட்டு நிம்மதியும் அமைதியும் ஒருவருக்கொரு அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமே, அந்த வாழ்க்கையில் நாம் ஒருவர் இறைவனுடைய நெருக்கத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு முறையும் இங்கு வரும்பொழுது நன்மையை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கப்படுகிறது. அந்த உண்மையை உணர்ந்த நிலையில், அந்த உண்மையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் உங்களுக்காக இது உபதேசிக்கப்படும் பொழுது உங்களுடைய மனதுக்கு அது அமைதியாக, நிம்மதியாக, ஆறுதலை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. ஆகவே எந்த உண்மையை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று உபதேசிக்கிறோனோ அந்த உண்மையில் நான் முதலில் வாழ்ந்தாக வேண்டும். எனவே நீங்கள் வாழாத ஒன்றை பிறருக்கு எடுத்துச் சொல்வது இறை துரோகமாகும், வீண் பெருமையாகும். நாம் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருப்போமேயானால் இப்பொழுது வேதம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் கூறுவது உங்களுடைய இருதயத்தில் இது சரியான வாழ்க்கை தான் என்று படுகிறதா அல்லது தவறானது என்று படுகிறதா? உங்களுக்கு தெரியாததல்ல, ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. உள்ளுக்குள் இந்த உண்மை பொதிந்திருக்கிறது. அதை மறந்துவிட்டவர்களாக இருந்த காரணத்தால் இப்பொழுது அந்த உண்மை உங்களுக்கு தெளிவாக்கப்படும் பொழுது நீங்கள் ஆம் என்று தலையாட்டுகிறீர்கள். இது புதிய ஒரு பேச்சாக இருக்கிறது, இதை கேள்விப்பட்டதே இல்லை, என் உணர்வுகளுக்கும் அது எட்டவில்லை என்றால் இந்த உண்மை உங்களிடம் இல்லை என்பதாகும். ஆகவே என்னுடைய இந்த உண்மை உங்களுடைய உண்மையுடன் பொருந்துகிறது. உண்மை என்பது வேதம். இந்த வேதம் அந்த வேதத்துடன் பொருந்துகிறது. இது பைபிளிலும் படித்திருக்க முடியாது, குரானிலும் படித்திருக்க முடியாது, உங்களுடைய பகவத்கீதையிலும் படித்திருக்க முடியாது. வேதம் என்பது இருதயத்தில் இறைவன் தன்னுடைய அனுமதியை கொண்டு உண்மையை உங்களுக்கு உணர்த்துவதாகும். ஆகவே அதில் மாற்றமில்லை. இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவர்களோ உண்மையை உண்மை என்றே நம்புவார்கள், பொய்யை நிராகரிப்பார்கள்.
ஆகவே நீங்கள் வேறு சமுதாயத்தினரில் நீங்கள் உங்களை அடையாளம் காட்டிக்கொண்டவர்கள், நான் வேறு சமுதாயத்தில் என்னை அடையாளம் காட்டிக்கொண்டு வாழ்ந்தவன். 2 பேருக்கும் எப்படி ஒரே உண்மை ஆம் என்று பொருந்துகிறது? இது வேதமாகும். மற்றபடி இந்த புத்தகம் வேதமா, அந்த புத்தகம் வேதமா, அந்த புத்தகம் எதுவுமே வேதம் அல்ல. புத்தகம் நீங்கள் சிந்திப்பீர்களானால் அது உங்களுடைய வேதத்தை உங்களுக்கு உணர்வுகளுக்கு கொண்டு வரும். நீங்கள் மறந்துவிட்டவை உங்களுடைய வேதங்களாகும். உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் மறந்துவிட்டவை உங்களுடைய வேதங்களாகும். உங்களுடைய அறிவின் பெருமையின் காரணமாக நீங்கள் இழந்துவிட்டது உங்களுடைய வேதங்களாகும். வேதங்கள் என்ன என்றால், உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் சிக்கிக்கொள்வீர்களே ஒரு துன்பத்தில், அப்பொழுது மனிதர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் உங்களுக்கு. அந்த நிலையில் உங்களுக்காக ஒரு விடிவு ஏற்படும். அந்த விடிவு இனி மனிதர்களை நம்பக்கூடாது. இது வேதம். ஒரு காலம் நான் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவர்கள் அனைவரும் துரோகிகள். இது வேதம். மனிதனுக்கு துரோகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக பெரும்பான்மையான மனிதர்களையும் அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தவிர உண்மை வேறு எதுவும் இல்லை. ஆகவே வேதம் என்பது உங்களுடைய இருதயத்தில் இறைவன் உங்களுக்கு அறிவிப்பதாகும். இந்த வேதம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பக்குவப்படுத்தப்பட்ட பிறகு அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவாகிய நிலையில் நீங்கள் அந்த விளக்கங்களை பேசுகிறனால் அந்த வேதம் அங்கு அவர்களுக்கு உணர்வூட்டப்பட்டு அது உயிர் தேடும். அப்பொழுது அவர்கள் ஆமதிப்பார்கள். சரிதான். வேதத்தை, அந்த வசனங்களை நீங்கள் ஸ்லோகங்களாக மனப்பாடம் பண்ணி உச்சரிப்பது வெறுப்பை ஏற்படுத்தும். இப்ப நான் குரானை வச்சுக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொன்னா இங்க இருக்கிற பாதி பேர் போயிடுவீங்க. ஆனால் அதனுடைய விளக்கங்களை புரிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய விளக்கங்களை கூறும் பொழுது இது மனித சமுதாயத்தில் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல உபதேசம். ஆகவே வேதம் என்பது புத்தகங்களில் இல்லை. நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு மனித அறிவிற்கு அப்பாற்பட்டு சிந்திக்கிறீர்களோ அங்கு வேதம் அமைகிறது. உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக உங்களுக்கு சோதனைகளையும் இறைவன் கொண்டு வருகிறான். அந்த சோதனைகளில் மனிதர்களை நம்பக்கூடாது என்பது உங்களுக்கு தெளிவாகும். மனித சமுதாயத்தை பற்றி நீங்கள் வேதனை அடைவீர்கள். ஆகவே இனி இந்த மனித சமுதாயத்தை நம்ப மாட்டேன் என்ற அந்த உணர்வு வருகிறது. இது இறை வழிபாடாகும். மனிதர்களை நம்ப மாட்டேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் வாழ்வது இறைவனுக்கு மனிதர்களுடைய அறிவை இணை வைக்காமலும் இறைவனுடைய உதவிக்கு பதிலாக இங்கே இருக்கிற சமுதாயத்தினர் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கையின் பால் நீங்கள் சென்று விடாமலும் இறைவனுடைய பாதுகாப்புக்கு பதிலாக மனிதர்களுடைய பாதுகாப்பை நான் பெரிதாக மதிக்கிறேன், என்னுடைய வீட்டினுடைய உறவினர்களையும் குடும்பத்தினர்களையும் எனக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு உதவுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களே, இது தகாத செயலாகும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மனிதர்கள் உங்களுக்கு உதவுவார்களா? உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்களா? உங்களுக்கு நல்லது ஒன்று நடக்கிறது உங்களுடைய உறவினர்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? உங்களுக்கு முதல் விரோதி உங்களுடைய உறவினர்கள் தான். உங்களுக்கு நல்லது நடந்தால் காண பொறுக்காதவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க தான். நீங்கள் சொல்கிறீங்களே நல்லதுக்கு கெட்டதுக்கு உதவுவாங்கன்னு சொல்லிட்டு, நல்லதுக்கு உதவுவாங்களா இவங்க? எப்படி சொன்னீங்க நல்லதுக்கு உதவுவாங்கன்னு சொல்லிட்டு? கெட்டதுக்கு உதவுவாங்களா இவங்க? கெட்டதுக்கு உதவ வேண்டிய அவசியம் இல்லையே. கெட்டதுக்கு உதவக்கூடாது. எந்த அளவுக்கு நாம் திசை திருப்பப்பட்டு விட்டோம் என்பதை இன்று நீங்கள் உணருங்கள். மனிதர்கள் நன்மைக்கும் வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் மனமாற உங்களை வாழ்த்தப் போவதில்லை. ஒரு கிரக பிரவேசம் நீங்கள் கூப்பிடுவீங்க, மனுஷங்களை கூப்பிடுவீங்க, நல்லபடியாக வாழ்த்திட்டு போட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்வார், அங்கேயே இப்படி இருக்குது, இங்கேயும் இப்படி இருக்குது, இது அங்கே வச்சுருக்கலாமா, அது இங்கே வச்சுருக்கலாமே. பொறுக்காது. நீங்கள் ஒரு சந்தோஷப்படுறது அவங்களுக்கு பொறுக்காது. இந்த தரித்திரத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்க. கார்டு போட்டு ஹவுஸ் வார்மிங் சரிமணின்னு சொல்லிட்டு அப்போவே நீங்கள் அந்த ஹவுஸ் சீரழிச்சிடுறீங்க. ஏன் அரைக்குறையாக விட்டுட்டு கூப்பிட்றீங்க? ஒருத்தர் கூட நல்லெண்ணம் கிடையாது. இதை பார்த்துட்டாவது அவன் பொறாமப்படாமல் போகட்டும், ஒன்றும் முடிக்கலை, சந்தோஷமாக போகட்டும். அதுக்காக தான் அரைக்குறையாக வச்சுருக்கீங்க. ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணிட்டா வரவன் பொறாமப்பட்டுருவான், தீட்டுப்பட்டுருவான். இப்படிப்பட்டவங்களை ஏன் கூப்பிட்டீங்க? ஆகவே உங்களுக்கு நீங்களே உங்களுடைய அறிவை கொண்டு மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாக எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கேடுகளில் அதிகமாகி கொண்டீர்கள், உங்களுடைய பாதகங்களில் நீங்கள் தொலைந்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுவும் வேதமாகும். இப்பொழுது உங்களுக்கு கூறுவது இதுவும் வேதமாகும். ஏனென்றால் இதை நான் வாழ்ந்த நிலையில் உங்களுக்கு கூறுவதன் காரணமாக பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி கட்டியாச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி கட்டினதும் யாருக்கும் தெரியாது, அதில் வாழ்ந்ததும் யாருக்கும் தெரியாது.
இன்னைக்கு வரைக்கும் தனித்தனியாக கேட்டுட்டு வந்து 4-5 வருஷத்துக்கு பிறகு இது உங்களுக்கு தான் கேட்குறாங்க. இறைவன் கொடுத்தது அவ்வளோதான். ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு பெருமை கொள்ள மாட்டீர்களோ, பிற மனிதர்களிடம் காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டீர்களோ, அந்த அளவுக்கு மனிதர்களுடைய தீட்டு உங்களை விட்டும் வெகு தொலைவில் ஆக்கப்படும். ஆகவே நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய இறைவனுக்கு தெரியும். பிறருக்கு ஏன் காண்பிக்கிறீர்கள்? நான் எதையும் சாதித்து விட்டேன் என்று இருக்கிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் அளவில் விரும்பக்கூடியவர்கள், மிகைத்தவர்கள் நீங்கள் கொண்டிருப்பது மிக சொற்பமானது. எப்படி நீங்கள் அதற்குள் பெருமை கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள்? இந்த பெருமையின் காரணமாக நீங்கள் அடைய விரும்பக்கூடிய அந்த மகத்தான பாக்கியமும் இறங்கிவிட்டது. இன்னும் இந்த பெருமையின் காரணமாக உங்களுக்கு விரோதமும் அதிகரித்து விட்டது, கண் தீட்டும் அதிகரித்து விட்டது. உள்ளத்தாலும் சரி, செயலாலும் சரி, அவர் உங்களுக்கு விரோதிகளாகிவிட்டார்கள். இது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய மிக பெரும் துரோகம். மனிதர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள், உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுக்கு பெரும் சோதனைகள். அப்படித்தானே? கணவன் பிள்ளைகள் பெரும் சோதனைகள், குடும்பமே பெரும் சோதனை. நீங்கள் ஊருக்கு காண்பித்துக் கொள்கிறீர்கள், நாங்கள் குடும்பமாக வாழ்கிறோம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்கிறோம், நாங்கள் இணைபறியாத உறவினர்கள், இந்த உறவு என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக பெரும் நன்மை என்றெல்லாம் நீங்கள் வெளியில் பேசிக் கொள்கிறீர்கள். உள்ளுக்குள் உங்களுடைய உள்ளங்கள் துண்டு துண்டாக கிடக்கின்றன என்று இறைவன் நன்கறிவான். எனவே நீங்கள் எதை மறுப்பீர்கள்? உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுடைய விரோதிகளாக இருக்கிறார்கள், உங்களுக்கு பெரும் சோதனைகளாக இருக்கிறார்கள். உங்களுடைய அறிவு இப்பொழுது என்ன சொல்கிறது? இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே வேறு எந்த நெருக்கத்தையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அந்த இறைவன் என்னுடைய இருதயத்தில் ஐக்கியமானவன். என்னுடைய இறைவனிடம் நான் சேரும் பொழுது என்னுடைய உணர்வுகள் அதிகமாகின்றன. என்னுடைய உணர்வுகள் அதிகமாகும் பொழுது மனிதர்களுடைய ஒவ்வொரு தேவையையும் நான் நிராகரிக்கிறேன். எனக்காக நான் மனிதர்களை நாடி சென்று என்னுடைய தேவைகளுக்காக எனக்கு நானே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய என்னுடைய அறிவையும் நிராகரிக்கிறேன், அவர்களுடைய உதவியையும் பாதுகாப்பையும் நான் நிராகரிக்கிறேன். என் இறைவன் எனக்கு போதுமானவன். ஏனென்றால் உணர்வுகளில் என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அறிவில் மனிதர்கள் எனக்கு உதவி செய்தால் தவிர பாதுகாப்பில்லை. ஆனாலும் மனிதர்கள் உதவி செய்ய சக்தியற்றவர்கள், உங்களுக்கு விரோதிகள், உங்களுக்கு பெரும் சோதனைகள். எனினும் நீங்கள் அவர்களை நம்பியாக வேண்டியிருக்கிறது. இது உங்களுடைய துர்ச்சகனமும் கேடும் ஆகும். நீங்கள் மனிதர்களை, இறைவனை தவிர்த்து மனிதர்களை நம்பியதன் காரணமாக ஒருபோதும் மனிதர்களை நம்பாதீர்கள். உங்கள் இறைவனை மட்டுமே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனுக்கு அப்பால் எவரும் இல்லை, இறைவனுக்கு பதிலாக எவரும் இல்லை. இறைவனுக்கும் எனக்கும் இடையே இந்த அகிலமே கிடையாது. ஆகவே இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன், அகிலங்கள் எனக்கு கீழ்ப்படியும். ஒவ்வொரு பொருளும் உங்களுக்காக. மனிதர்களிடம் எந்த விதமான உதவியும் தேடாதீர்கள். உணர்வுபூர்வமான வார்த்தைகளை பேசுவார்களானால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உணர்வுக்கு புறம்பாக அறிவை கொண்டு பேசுவார்களானால் அவர்களை விட்டு விலகிவிடுங்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தினர். எதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? மனிதர்கள் எனக்கு உதவ மாட்டார்கள் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதர்களுடைய அறிவு எனக்கு புறம்பானது என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதர்களுடைய அறிவு என்னுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏற்றுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது, மனிதர்களுடைய அறிவு என்னுடைய வாழ்க்கைக்கு உதவ மாட்டார்கள் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே எந்த ஒரு உதவியையும் நான் விரும்பவும் மாட்டேன், ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். இன்று நீங்கள் இறைவன் மீது உறுதியாக அவனுக்கு வாக்கு பிரமாணம் கொடுங்கள். ஆகவே இறைவன் நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான். அந்த இறைவனுடைய உணர்வுகளை கொண்டு நாம் வாழ வேண்டும். இறைவன் நமக்கு நெருக்கமானவனாகவும் ஆகிவிட்டான். அந்த இறைவனை தவிர எனக்கு பாதுகாப்போ, அந்த இறைவனை தவிர எனக்கு உதவியோ, வாழ்க்கையோ, இன்னும் நான் விரும்பிய மன ஆறுதலோ, நிம்மதியோ, அமைதியோ, சாந்தமோ, சமாதானமோ எதுவுமே எனக்கு இல்லை. நீங்கள் எனக்கு சாந்தத்தையும் சமாதானத்தையும் அமைதியையும் நிம்மதியும் தர முடியாது. உங்களுக்கு நீங்களே அதை அமைத்துக் கொள்ள முடியாது. சக்தியற்றவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு உதவுவார்களா, அல்லது நான் தான் உங்களுக்கு உதவுவேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. உடல் தேவை என்பது மனதின் தேவையை பொறுத்ததாகும். எப்பொழுது மனது அமைதியாக இருக்கிறதோ உடல் தேவைகள் அமைதியாக இருக்கும். அதனுடைய அளவு நிச்சயமாக அளவில் மிஞ்சாது. பேராசை கிடையாது, ஆசைகளும் கிடையாது, தேவைகள் மட்டுமே. அந்த தேவைகள் இருக்கும் வரையில் இறைவன் உங்களுக்கு நிறைவேற்றுவான். 2 பேர் பிசினஸ் வச்சிருக்காங்க. உதாரணமாக ஒரு ஜவுளி கடைன்னு வச்சுக்கோங்க. எல்லா விதமான பொருட்களும் இருக்குது. ஒரு கடையில் நல்லா நடக்குது, இன்னொரு கடையில் நடக்கல. ஏன் அப்படி? ஒரே விலை, விதவிதமான தரங்கள்,
ரெண்டுலேயும் இருக்குது. ஒரு கடையில் அதிகமாக இருக்குது, இன்னொரு கடையில் இல்லை. ஏன் அப்படி? உணர்வுகளை நீங்கள் எனக்கு வாடிக்கையாளராக வரணும்னு சொன்னால் நீங்கள் என் மேலே நல்ல அபிப்பிராயம் கொண்டுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இவரை எனக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் போகிறோம். இதுதான் அந்த மனதில் உங்களை பிடிக்கக்கூடிய தன்மையை இறைவனை தவிர நீங்கள் ஏற்படுத்திட முடியாது. உங்களுடைய விளம்பரங்களின் காரணமாக நீங்கள் ஏமாற்ற முடியும். உணர்வுகளின் காரணமாக அவர்களை உங்களுக்கு பிடித்தமானவர்களாகவும் நெருக்கமானவர்களாக ஆக்கிடுவான். எது உங்களுக்கு வேண்டும்? மனித அறிவு என்றால் விளம்பரம், அதில் நயவஞ்சகம் இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது, அடிமைத்தனம் இருக்கிறது, போதை இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது. என்னென்ன மனிதர்களுக்கு எதிராக இருக்கிறதோ அவ்வளவும் அந்த விளம்பரங்கள் இருக்கிறது. அந்த விளம்பரங்களின் பக்கம் போவர்கள் அங்கு போகட்டும். உணர்வுகளின் அடிப்படையில் உங்களிடம் வருவோர் மட்டுமே நீங்கள் அவர்களை மட்டுமே குறிவைக்க வேண்டும். ஆகவே நீங்கள் பணிவுடையவர்களாகவும் இறைவனுக்கு நீங்கள் நன்மையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் இருப்பீர்களானால் விளம்பரங்களின் பக்கம் செல்லாதீர்கள். குறுகிய காலத்தில் மிக பெரும் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற அந்த பக்கம் போக வேண்டாம். அதிகமாக நீங்கள் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற பக்கம் போவீர்களானால் மனிதர்களுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுவதை தவிர வேறு இல்லை. நிச்சயமாக மனிதர்கள் யார் விரோதியோ அவன் இறைவனுக்கும் விரோதியாவான். இத்தகையோர்தான் என்று பயபக்தியுடையவர்களாக தங்களை வெளிப்புறமாக வேஷங்களில் காட்டிக்கொள்கிறார்கள். ரொம்ப பக்திமான், இவர் தான் ஆக மோசமான காரியங்களை செய்பவர். மனிதர்களுக்கு விரோதமாகவும் நயவஞ்சகத்தனமாகவும் உலக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், உலக ஆசைகள் கொண்டு ஈடுபடுபவர்கள் யார் தங்களை பக்திமான்கள் என்று வெளியில் காண்பித்திருக்கிறார்களோ அவர்கள் தான். இந்த பக்தி என்பது வெளியில் காண்பிப்பதற்காக அல்ல. பக்தி என்பது இறைவனுக்குரியதா மனிதர்களுக்குரியதா? பக்தி என்பது இறைவனுக்குரியதா மனிதனுக்குரியதா? மனிதன் மீது நான் பக்தி கொள்ள வேண்டுமா, இறைவன் மீது பக்தி கொள்ள வேண்டுமா? அப்படியானால் இறைவனுக்கு காட்ட வேண்டுமா, மனிதனுக்கு காட்ட வேண்டுமா? மனிதனுக்கு காட்டுபவர்கள் இறைவனுக்கும் துரோகிகள், மனிதர்களுக்கும் துரோகிகள். இறைவனுக்கு காட்ட வெளிவேஷம் தேவையில்லை, உணர்வுகள் மட்டும்தான். ஆகவே நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களானால், மனசாட்சிக்கு விரோதமில்லாத வாழ்க்கையில் வாழ்வீர்களானால் நீங்கள் நிச்சயமாக பயபக்தியாளர்கள். மனசாட்சியம் என்பது என்ன? உங்களை எப்பொழுது நான் என்னுடைய தேவைக்காக விரும்பிவிட்டேனோ, என்னுடைய உதவிக்காக நாட ஆரம்பித்து விட்டேனோ, மனிதர்களை எப்பொழுது நாட ஆரம்பித்து விட்டார்களோ உதவிக்காக, அப்பொழுதே நீங்கள் உங்களுடைய நயவஞ்சகத்தை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள், செயல்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள். யாரொருவரும் உங்களுக்கு உதவி செய்ய விரும்ப மாட்டார்கள். ஒரு சின்ன குழந்தை கூட தன்னுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்யாது. மேலேயும் கீழேயும் 1000 முறை ஓடும். ஒரு வேலை சொல்லுங்க, பக்கத்து ரூம்லேருந்து ஒரு டம்ளர் கேளுங்க, கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேலை செய்யாது. ஆனால் விட்டுடுங்க, மேலேயும் கீழேயும் 10,000 முறை கூட ஓடும். தனக்குத்தானே உபயோகப்படக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய உடல் அமைப்பையும் உங்களுடைய உள்ளத்தையும் இறைவன் படைச்சிருக்கிறான். உங்களுடைய சின்ன குழந்தை கூட உங்களுக்கு உதவாது. ஆகையினால் ஒவ்வொருவரும் தமக்குத்தாமே நன்மையை தேடிக்கொள்வர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளையும் நம்ப முடியாது, மனைவியும் நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாது. மனதில் என்னடா இது வேலை செய்ய வேண்டியதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சலிப்போடு தான் செய்வாங்க தவிர உள்ளன்போடு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் அது அவர்களுடைய பிரச்சனை அல்ல, உங்களுடைய தேவைகள். நீங்கள் அவர்களை நிர்பந்தப்படுத்துகிறீர்கள். அந்த நிர்பந்தத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மை இல்லை. அந்த சமயத்தில் உங்களுடைய ஒரு தேவையை நிறைவேற்றி தருகிறார்கள், அதில் உங்களுக்கு நன்மை இல்லை. ஆகவே இன்று முதலாக நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். அந்த இறைவனிடம் உங்களுடைய பாதுகாப்பும் அமைதியும் இருக்கிறது. அந்த இறைவன் பக்கம் திரும்புவதன் காரணமாக உங்களுடைய குழந்தைகளையும், உங்களுடைய உறவினர்களையும், உங்களுடைய மனைவிகளையும், உங்களுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும், உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுக்கு உறுதுணையாக அவன் ஆக்குவான். மனிதர்களுடைய மனதில் ஒரு நன்மையை விதைக்க அவனால் மட்டுமே முடியும், உங்களால் முடியாது. உங்களுக்கிடையே ஏற்படுத்தி கொண்ட கட்டுப்பாட்டின் காரணமாகவும் நிர்பந்தங்களின் காரணமாகவும் நீங்கள் பிறரை துன்புறுத்தி வேலை வாங்குகிறீர்கள், அதில் உங்களுக்கு நன்மை இல்லை. மனிதர்கள் இந்த மனதிற்கிடையே ஒரு உவப்பையும் அவனுடைய நல்லாசியையும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் இறைவன் பக்கம் திரும்புங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை அவன் அறிவான். அவன் அவர்களுடைய இருதயங்களை உங்களுடைய இருதயத்தோடு பிணைத்து வைப்பான். அதில் பாசமும், அதில் நெருக்கமும், உவப்பும், இறைவனுடைய கிருபையும் அதில் இருக்கிறது. மற்றபடி நீங்கள் பகைவர்கள். எனவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்வீர்களா? எனக்கு கடமைப்பட்டவள், உரிமையாக்கப்பட்டவள் என்று நீங்கள் ஒருபோதும் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட இந்த வழிவகைகளின் மீது நீங்கள் உங்களை சிக்கிச் சீரழித்துக் கொள்ளாதீர்கள். இறைவனை மட்டுமே நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த இறைவன் உங்களுடைய இருதயத்தில், அந்த இருதயம் இறைவன் இருக்கும் இடமாக இருப்பதன் காரணமாக அது மட்டுமே கோயில்.
ஆகவே நீங்கள் எப்பொழுது இந்த கட்டிடங்களை விட்டும் இதற்குள் இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் கூறுகிறீர்களோ, இங்கு இறைவன் இல்லை என்பதை நீங்கள் பறைசாற்றுகிறீர்கள். ஆகவே இனி உங்களுக்கு உங்களுடைய இருதயத்திற்கு எந்த நிம்மதியும் அமைதியும் கிடையாது. இறைவன் இங்கிருந்தால் எப்பொழுதும் அமைதி இருக்கிறதா, அல்லது கோயில்களில் வைத்துக்கொண்டு தேவைப்படும் போது உள்ளே போவதும் வெளியில் வந்ததும் நிம்மதி கலந்துவிடுவதும் இது உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறீர்களா? நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கோயில்களாக ஆக்கிக் கொண்டால் தவிர உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. எப்பொழுது இருதயத்தில் இறைவன் இல்லை என்று நீங்கள் நிராகரித்து இறைவனை விரட்டிவிட்டு நீங்கள் வெளியில் செல்கிறீர்களோ, எந்த கட்டடத்திற்குள்ளும் போய் இதில் இறைவன் இருக்கிறான் என்று எப்பொழுது நீங்கள் அநியாயமாக செய்ய தலைப்பட்டுவிட்டீர்களோ, உங்களுடைய வாழ்க்கை அடைந்து விட்டது. ஆகவே நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றாதீர்கள், உங்களுடைய வேதத்தை பின்பற்றுங்கள். உங்களுடைய வேதம் என்பது பைபிளோ குரானோ அல்லது பகவத்கீதை கிடையாது. உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய உணர்வுகள், அந்த உணர்வுகளை நீங்கள் மதித்து பழகுங்கள். வேதம் தானாக அங்கிருந்து உற்பத்தியாகும். அந்த வேதம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக ஒரு பாலமாக அமையும். ஏனென்றால் எனக்கு அது விரோதமாக அமையாது, என்னுடைய வேதம் உங்களுடைய உணர்வுகளுக்கு விரோதமாக அமையாது. ஆகவே நாம் ஒரே சமுதாயத்தினராக ஆவோம். நாம் இந்த நூல்களை கொண்டு பிரிக்கப்பட்டோம், இந்த கட்டடங்களை கண்டு பிரிக்கப்பட்டு விட்டோம். இன்று நீங்கள் இந்துவும் இல்லை, நான் முஸ்லீமும் இல்லை, நானும் நீங்களும் மனிதர்கள். மனிதர்கள் என்ற ஒரு அமைப்பின் கீழ் வராத வரையில் பரம விரோதிகள். வாழ்க்கை காலம் பூராவும் சந்ததியினருக்கும் இன்னும் உலகம் ஆயுள் வரைக்கும் அழியும் வரைக்கும் பகிரங்கமான விரோதிகளாகவும் அதில் குழப்பமும் கலவரங்களும் கலகங்களும் மிகைத்ததாக இன்னும் மன அமைதி கெட்டதாக நம்முடைய சந்ததிகளும் ஆகிவிடும். ஆகவே இன்று நாம் மனிதர்களாக மாறுகிறோம். இறைவன் உங்களை படைக்கும் பொழுது இந்துவாக கிறிஸ்தவனாக முஸ்லீமாக படைக்கவில்லை, மனிதனாகத்தான் படைத்தான். பின்னர் நீங்கள் மாறிக்கொண்டீர்கள். ஆகவே யானைக்கு மட்டும்தான் மதம் பிடிக்க வேண்டும், மனிதர்களுக்கு மதம் பிடிக்கக்கூடாது. மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும். கருணையோடும் உள்ளன்போடும் பரிவோடும் பணிவோடும் நாம் வாழ கடமைப்பட்டவர்கள். ஆகவே இந்த நற்குணங்களிலிருந்து நீங்கள் மீறுவீர்களானால் உங்களுக்கு இறைவன் இல்லை. இந்த நற்குணங்களை பணிவையும் பரிவையும் கருணையையும் இரக்கத்தையும் கொண்டு மனிதர்களிடையே நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயமாக அங்கு வேதம் உங்களுக்கு வழிகாட்டும். இறைவனுடைய அனுமதியை கொண்டு இருதயங்களில் வேதம் என்ற புத்தகம் திறக்கப்படும். அதிலிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல்கள் மிக பெரும் ஒளியாகவும் இருதயத்திற்கு அருமருந்தாகவும் நேர் வழிகாட்டியாகவும் ஒளிமயமானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையை விசாலமான பாதைகளில் நடத்துமே. அந்த பாதையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் பல இப்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கேள்விகள். எது உங்களுக்கு தேவையோ அவற்றுக்கு மட்டுமே பதிலளித்திருக்கிறேன். ஏனென்றால் தேவையில்லாதது தேவையில்லை. இன்றைய வாழ்க்கைக்கு எது அவசியமோ அது மட்டும்தான். அனைத்தையும் நான் கற்றுக்கொண்டு விட்டேன், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். ஆனால் தேவைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும். எதன் மீது உங்களுக்கு தேவையில்லையோ வீணான தர்க்கங்கள், எதன் மீது தேவை இருக்கிறதோ அப்பொழுது சொல்வதை கேட்டு நடப்பீர்கள். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு நீங்கள் வேறு வழி இல்லாத நிலையில கேட்கும் பொழுது அதுக்கு மாத்திரம் பதில் சொன்னால் நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வர கேள்வி கேட்கும் பொழுது நான் என்ன பதில் சொன்னாலும் நீங்கள் பதிலுக்கு வேறு தர்க்கம் பண்ணுவீங்க. இதுவரையில் நான் உங்களுக்கு பேசியது உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் அளித்திருக்குமானால் அதை பின்பற்றுங்கள். மீதமுள்ள கேள்விகள் நிச்சயமாக தானே உங்களுக்கு விளக்கமாகும். இறைவன் உங்களுடைய இருதயத்தை படிப்படியாக திறக்கிறான் வேதங்களுக்காக. ஒரே சமயத்தில் அவ்வளவு வேதத்தையும், அகிலங்களை ஆட்கொள்ள வேண்டிய அவ்வளவு தேவைகளுக்குரிய வேதத்தையும் உங்களுக்கு அவன் இறக்கவில்லை. ஏனென்றால் நாம் அந்த தகுதிகளில் இன்னும் உயரவில்லை. என்ன தகுதிகள்? இறைவனுக்கு பதிலாக எப்பொழுது நான் நினைவு வைக்கிறேனோ மனிதர்களையும் உறவினர்களையும் இந்த உலக அறிவையும் மனிதர்களுடைய பொருள்களையும் எனக்கு உதவும் என்று எப்பொழுது நான் நினைவு வைக்கிறேனோ அப்பொழுது நான் சீரடைகிறேன். அப்பொழுது நான் இறைவனுக்கு துரோகியாக மாறிவிட்டேன், இறைவனுக்கு விரோதமாக போய்விட்டேன். ஆகவே என்னுடைய தரம் எப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புகிறது என்றால், இறைவனுடைய அளவில் உயர்கிறது என்றால், எப்பொழுது நான் மனிதர்களையும் பொருள்களையும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு அறிவையும் உணர்வுகளுக்கு இணையாக பாதுகாப்புக்கோ உதவிக்கோ நான் ஆக்கிக்கொள்ள மாட்டேனோ, நாம் தொழுகையாளிகள், இறை வணக்கத்தில் இருப்பவர்கள், இறைவனை பின்பற்றுபவர்கள், வழிபட்டவர்கள். ஆகவே நமக்கு இறைவனுடைய பேருபகாரமும் இருக்கிறது, இறைவனிடமிருந்துள்ள பெரும் அனுக்கிரகமும் இருக்கிறது. அவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றும் நிலைத்திருக்கும். மனிதர்களை உங்களுடைய உதவியாளர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இறைவன் ஒருவனை தவிர அந்த உணர்வுகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது வேதம் திறக்கப்படுகிறது. ஆகவே வேதம் என்பது உண்மை.
அந்த உண்மை என்பது அனைவருக்கும் சமம், அவ்வளவு பேரும் ஏற்றுக்கொள்வார்கள். அது வேதம் இல்லை என்பது எப்பொழுது தெரியுமானால், நான் சொல்வது உங்களுடைய இருதயத்திற்கு பொருந்தவில்லை என்றால் அது வேதம் இல்லை. எப்பொழுது பொருந்தாது? நான் சொல்வதில் எப்பொழுது நான் வாழவில்லையோ அப்பொழுது உண்மையை கூறினாலும் அது பொருந்தாது, அங்கு ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதே உண்மையை நான் செயல்படுத்தாத நிலையில் உங்களுக்கு கூறுவேனே ஆனால் அதை உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது. உண்மைக்கு அவ்வளவு பலம் இருக்கிறது, அவ்வளவு ஞானங்கள் இருக்கிறது. அந்த உண்மை தகுதியுள்ளவர்களிடமிருந்து வருகிறதா அல்லது தானே செயல்படுத்தாத நிலையில் போலியான மனிதர்களின் வாயிலிருந்து வருகிறதா என்பதை கொண்டும் உங்களுடைய அந்த உணர்வுகள் திறக்கப்படுகிறதா அல்லது நிராகரிக்கிறதா என்பதில் அது அமைந்துவிடும். ஆகவே உண்மையை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் மீண்டும் பழைய தவறில் ஆகிவிட வேண்டாம். அதாவது மனிதர்களை பின்பற்றக்கூடியதும் மனிதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியதுமாகிய இந்த வழிமுறைகளில் நாம் ஆகிவிட வேண்டாம். இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன். இன்று இப்பொழுது உங்களுக்கு கூறிய இந்த விஷயங்களில் எங்கு சந்தேகம் இருக்கிறதோ அதை மட்டும் கேளுங்கள். சந்தேகம் இல்லாத நிலையில் சிந்தித்து உணருங்கள், உணர்ந்து அதை செயல்படுத்துங்கள். முக்கியமான விஷயம், இறைவனுக்கு நீங்கள் இணை வைக்கக்கூடாது. உங்களுக்கு உதவிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மனிதர்களை நாடுவதும் அவர்களை நிர்பந்தப்படுத்துவதும் கட்டாயப்படுத்துவதும் உரிமைப்பட்டவன் என்று உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்வதும் பெருமை கொள்வதும் நிச்சயமாக கூடாது. இறைவன் ஒருவன் மட்டும்தான் என்ற அந்த உணர்வை கொண்டு நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் கேட்காமலேயே யாரெல்லாம் கடமைப்பட்டவர்கள் நினைக்கிறீர்களோ நீங்கள் நிர்பந்தத்திற்குள்ளாக்காமல் அவர்கள் நீங்கள் விரும்பியதை விட அதிகமாக செய்வார்கள். மனதை மாற்ற வேண்டும், அது உங்கள் கைகளில் கிடையாது. ஆகவே நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமாக ஆகிவிடுங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் தேவை அவ்வளோ பேரை உங்களுக்கு நெருக்கமாக்கி வைப்பான். இதுவே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறைவன் அளிக்கக்கூடிய முதல் தரமான அத்தாட்சியாகும். மனிதர்களின் பணிவுடனும் பரிவுடனும் கருணையுடனும் இரக்கத்துடனும் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இது இறை வழிபாடாகும். ஆகவே உங்களுடைய வேதங்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த வேதங்கள் பகவத்கீதையிலும் இல்லை, நீங்கள் படிக்கக்கூடிய பைபிளிலோ குரான் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய எதிலும் இல்லை. நீங்கள் சிந்தித்து உணர்ந்தால் தவிர, நன்மையின் பக்கம் சார்ந்தால் தவிர இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான் விளக்கங்களுடன். அந்த விளக்கங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டி, ஸ்லோகங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையாது. வெறும் மனப்பாடம் பண்ணிக்கொண்டு ஒப்பிப்பதும் பிறருக்கு காண்பிப்பதற்காக மனப்பாடம் பண்ணுவதும் நிச்சயமாக இறைவன் அதை கேட்பதில்லை. நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கு காட்டிக்கொள்கிறீர்கள் பக்திமான் என்று. யாருக்கு காண்பிக்கிறீர்கள்? எனக்கு காண்பிக்கிறீர்களா? சக மனிதர்களிடம் நீங்கள் காண்பித்துக் கொண்டு உங்களுடைய வேஷங்களை நீங்கள் உங்களுக்கு ஆகமானதாக ஆக்கிக் கொள்கிறீர்களா? நிச்சயமாக இறைவன் இதை வெறுக்கிறான். அப்படிப்பட்டவர்களுடைய நிலை இன்று என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கண்கூடான அத்தாட்சிகள் உங்களுக்கு வந்த பிறகு இந்த உண்மை உங்களுக்கு விளக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமாக விடுங்கள். நீங்கள் நெருக்கமாகுங்கள். யாரும் உங்களை இறைவனுக்கு நெருக்கமாக ஆக்க முடியாது. உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த இடையூறும் கிடையாது. இறைவன் தன் தகுதியில் மகத்தானவன், யாவரின் மீதும் அன்புடையவன், குறிப்பிட்ட மனிதர்கள் மீது கிடையாது. யார் தன் பக்கம் திரும்புகிறார்களோ நிச்சயமாக இறைவன் அவர்கள் பக்கம் திரும்புகிறான். இந்த உணர்வுகள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்றால், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் இறைவன் அந்த இருதயத்தை தூய்மைப்படுத்தி இருக்கிறான். இந்த நிமிடம் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் கொடுத்திருக்கிறான். இணை வைப்பிலிருந்து நீங்கள் மீறுவீர்கள். எந்த ஒரு மனிதரையும் எந்த ஒரு பொருளையும் இறைவனுக்காக சமர்ப்பிப்பதையோ அவர்களுக்காக இணையாக ஏற்றுக்கொள்வதையோ நிச்சயமாக இறைவன் வெறுக்கிறான். இந்த ஒரு பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அந்த பாவத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் கடவுள் சாட்சியாக நீங்கள் திருமணம் செய்து கொண்டாலும் அந்த திருமணம் விலகும். ஆரம்ப காலங்களில் எவ்வளவு பிடிப்புகள் இருந்தாலும் அவையும் உங்களை விட்டும் நீங்கும். இறுதியாக நீங்கள் ஒன்று கேட்டிருக்கிறீர்கள், இது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதுதான். காமம் என்பது அவசியமா? நீங்கள் கூறுங்கள். காமம் என்றால் என்ன? தேவை என்றால் என்ன? தேவைக்கு மிஞ்சியது காமம். ஆகவே நீங்கள் காமத்தை வெறுத்து பழகுங்கள். அந்த காமத்தில் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. மாறாக அந்த காமத்திற்கு இணையாக உங்களால் செயல்படவும் முடியாது. உங்களால் ஒரு காலம் இந்த காமத்தை தீர்த்து கொள்ள முடியாது. முடியாததை, உங்களால் முடியாததை, நீங்கள் விரும்பாததை வீணாக ஊருக்கு காண்பிப்பதற்காக, வெளியில் காட்டிக்கொள்வதற்காக நீங்கள் செயல்படுகிறீர்கள். வேண்டாம். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். காமம் என்பது தேவையில்லாதது. தேவையானது நிச்சயமாக தூய்மையானது, புண்ணியமானது. புண்ணியத்திற்கு புறம்பாக எதுவும் வேண்டாம்.
உங்களால் முடியவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது அவர்களுக்கும் அவர்களுடைய காமத்தை நீக்குவான். தன்னுடைய கணவன்மார்களால் பெரும் தொல்லையாக இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள், அவர்களிடம் மன்றாடுகிறீர்கள், வேண்டாம், இறைவன் பக்கம் திரும்புங்கள், அவர்களுடைய காமத்தை இறைவன் அடக்கிடுவான். ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் மனிதர்களை நம்ப வேண்டாம். உங்களுடைய தேவைகளுக்காக ஒரு நியாயமான உணர்வு, இறைவன் பக்கம் திரும்புங்கள். தேவையில்லாத வீணான ஆசைகள், அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான ஆசைகள் எல்லாம் இருக்கின்றன. இவை அனைத்தும் ஆண்களிடம் அதிகமாகவே இருக்கிறது. இயற்கைக்கு புறம்பான அசுத்தமான எண்ணங்கள் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு காமம் அதிகம். ஆகவே நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர்கள் நாட்டம் அதிகமாக இருக்குமானால் அவர்களிடம் நீங்கள் தெரிவித்தால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய அந்த ஒரு மோசமான அசுத்தத்தில் தெளித்திருப்பதன் காரணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக, நீ எனக்கு உடன்படவில்லை, ஆகவே நான் வெளியில் செல்கிறேன். இது ஒரு சாக்கு. ஆண்களுக்கு இது ஒரு பெரும் சாக்கு. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இறைவனிடம் திரும்புங்கள், அவர்களிடம் சண்டை போட வேண்டாம். நீங்கள் கேட்டதற்காக நான் கூறுகிறேன். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னவென்றால், ஆண்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்பட்டவர்கள், பெண்கள் தூண்டப்பட்டால் தவிர உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். ஆகவே நீங்கள் ஆண்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். அவர்களை ஒரு அளவுக்கு மேல் நீங்கள் மதிப்போ மரியாதையோ கொடுத்து விடாதீர்கள். அவர்களுக்கு உரிய பங்கு எதுவோ அந்த அளவில் நீங்கள் அவர்களை வைத்திருங்கள். வெறும் மரியாதை கொடுத்தால் என்னாகும்? அவர்கள் காம பித்தர்களாக ஆகிவிடுவார்கள். அது சாமியாக இருந்தாலும் சரி. தேவைக்கு தவிர நெருக்கம் கூடாது, தேவைக்கு தவிர பேச்சில் நல்லினம் கூடாது. இது உங்களுடைய காம உணர்வுகள் கிடையாது. உணர்ச்சிகளை இறைவன் உங்களை விட்டும் நீக்குவதற்கு நீங்கள் அவனுக்கு உதவி செய்வதாகும். ஆகவே மன நோய்களுக்கு காரணம் இணை வைப்பது, உடல் நோய்களுக்கு காரணம் இந்த மானக்கேடானவற்றில் அதிகமாக நீங்கள் தெளித்திருப்பது. இவை என்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்கிறீர்களானால் உங்களுக்கு உடல் நோயும் கிடையாது, மனநோயும் கிடையாது. பெருமை, பொறாமை இவை அனைத்தும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய மிக பெரும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஆகும். புற வாழ்க்கையில், உடல் சம்பந்தமான வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக விளைவித்துக் கொள்ளக்கூடிய மிக பெரும் கேடுகள் மானக்கேடானவற்றில் அதிகமாக மனதில் நீங்கள் நிலைப்படுத்துவதாகும். இதில் யார் எந்த அளவுக்கு மீறி இருந்தாலும் சரி, நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள், உளப்பூர்வமாக திரும்புங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு மன அமைதி. அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்களை அறிவை கொண்டு நான் அவரை சரிப்படுத்தி விடுகிறேன் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய சந்தேகம் உங்களை விட்டு ஒருபோதும் நீங்கள் குடும்பங்களும் மனங்களும் துண்டு துண்டாக ஆகிவிடும் வரையில், வாழ்க்கை முழுவதும் பெரும் வடுவாக ஆகிவிடும் வரையில் அந்த துன்பம் உங்களை விட்டு நீங்காது. ஆகவே ஒருவரை ஒருவர் சந்தேகம் கொள்ளக்கூடிய அந்த மிக கேடான ஒரு தருணம், ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் இறைவன் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய அமைதியும் நிம்மதியும், மீண்டும் சுகமான வாழ்க்கையும் அழகான ஒரு குடும்பமும் ஏற்பட அங்கு வழிவகுக்கும். மனிதர்களிடம் சென்று நீங்கள் இவர்களுக்காக பஞ்சாயத்து பேச வேண்டாம். ஏனென்றால் அவர்களும் கேடர்கள் தான். இந்த விஷயத்தில் எந்த மனிதனும் ஒரு கேடை கொண்டு உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக அவர்களே இந்த விஷயத்தில் கிளுகிழுப்படைவார்கள். ஆகவே இந்த மனிதர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த விஷயத்தில் மட்டும் என் கணவர் இப்படியிருக்கிறார் என்று கூறுகிறார், என் மனைவி இப்படிக்கிறார் என்று கணவன் கூறுகிறார். இந்த விஷயத்தை கொண்டு நீங்கள் மனிதர்களிடம் செல்கிறானால் அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு கிளுகிழுப்பான விஷயமாக எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார்களே தவிர உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் மனிதன் இந்த மானக்கேடுக்கு அடிமைப்பட்டவனாகவும் பெரும்பாலும் போதைப்பட்டவனாகவும் இருக்கிறான். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இன்று நான் நம்முடைய இறைவனிடம் திரும்ப வேண்டியது என்னவென்றால், என் இறைவனே, மானக்கேடானவற்றிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக நான் என்னை பாதுகாத்துக்கொள்ள சக்தியற்றவன். நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய சக்திகளில் இந்த விஷயத்தில் மிகவும் பலவீனமானவர்கள். ஆகவே தங்களை பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்ள வேண்டாம். இந்த விஷயத்தில் யாரும் ஒருவரை ஒருவர் இந்த விஷயத்தில் சாடிக்கொள்ள வேண்டாம். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் நீ யோகியன், நான் யோகியன் இல்லை என்று ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்ள வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும். ஏனென்றால் அனைவரும் இந்த விஷயத்தில் குற்றவாளிகள்.
இந்த ஒரு விஷயத்தை கொண்டு மட்டும் உங்களுக்கு நிச்சயமாக மீண்டும் மீண்டும் போதிக்கப்படுகிறது. சந்தேகம் என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள். உங்களுக்கு நீங்கள் எவ்விதம் உண்மையில்லையோ அப்படியே மானசீகமாக நான் கெட்டு இருப்பதிலிருந்தும் நான் வெளியேறி விடுவேன் என்று நீங்கள் நம்ப முடியாது. நான் கெட்டுவிட்டவன் என்று நீங்கள் என்னை உறுதியாக கூறவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் சந்தேகம் கொள்வது என்பது உங்களுக்கு தீங்காகும். அப்படியும் உங்களுடைய மனதை விட்டும் அந்த காம உணர்ச்சிகள் நீங்கவில்லை என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இறைவன் ஒருவனை தவிர உங்களை பாதுகாப்பவன் இல்லை. மனம் சம்பந்தமான அனைத்திற்கும் இறைவன் ஒருவனை தவிர இல்லை. உடல் சம்பந்தமான அனைத்தும் அதற்கும் இறைவன் தான். ஏனென்றால் மனம் எந்த ரீதியில் செயல்படுகிறதோ, எந்த ரீதியில் அதனுடைய திசை இருக்கிறதோ அந்த திசையில் தான் உங்களுடைய உடலும் செயல்படும். மனம் எப்பொழுது சீராகிவிட்டதோ உடல் தானாக சுத்தமடையும், பரிசுத்தமடையும். நம்மில் ஒருவரும் நம்மை பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொள்ள வேண்டாம். இது இறைவன் நமக்கு அறிவிக்கக்கூடிய மிக 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 முக்கியமான உபதேசமாகும். இதுவும் வேதமாகும். ஏனென்றால் இதை மறுப்பவர்கள் நம்மில் இல்லை, மனமுரண்டாக நிராகரித்தால் தவிர. ஆகவே நாம் நம்மை தூய்மையாளர்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நமக்கு நாமே தெரியும், நாம் அசுத்தமானவர்கள் தான், இந்த விஷயத்தில் பலகீனமானவர்கள் தான், நாம் நன்கறிவோம். ஆகவே இந்த விஷயத்தை கொண்டு நம்மீது அக்கறை கொண்டவர்களாக, நம்மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக பிறரை இந்த விஷயத்தில் எப்பொழுதும் குறை கூற வேண்டாம். அப்படி குறை கூறுபவர்களை நீங்கள் வெறுத்தும் ஒதுக்குங்கள். ஆகவே பொறுமையாளர்களாக இறைவன் பக்கம் திரும்புங்கள். உடலளவில் கெட்டுவிட்டான் ஒருவன், மனதளவில் எப்பொழுது கெட்டுவிட்டான், அதுக்கு என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு நிச்சயமாக 100% கேரண்டி கிடைச்சா கண்டிப்பாக கெட்டு போவான். வெளியில் தெரியாது என்று கேரண்டி கிடைச்சா கண்டிப்பாக கெட்டு போவோம். இதுக்கு என்ன செய்ய போறீங்க? அந்த மனசு இருக்கிற அந்த தன்மையை நீங்கள் எப்படி அறிவீங்க? ஊருக்கு பயந்து வாழக்கூடிய தன்மையின் காரணமாக இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு நீங்கள் மனசில் கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கிறீங்க. ஆனால் மனதில் உள்ளதை மட்டும் வெளிப்படுத்தி விட்டால் இன்னைக்கு நம்ம அவ்வளோ பேருக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கும் பைத்தியம் முடிச்சிடும். எனவே எதை இறைவன் மறைத்தானோ இருதயத்தில் அதை நீங்கள் வெளிக்கொண்டு வர ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள். எல்லா விஷயத்திலும் உடல் கூறுகள் சம்பந்தமான அனைத்து வியாதிகளிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். ஆகவே உங்களுடைய கேள்விகளில் பெரும்பான்மையானவை உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்தி அறிவிலிருந்தும் யோசனைகளிலிருந்தும் சூழ்ச்சிகளிலிருந்தும் திட்டங்களிலிருந்தும் விலகி மனிதர்களை விட்டும், உறவினர்களை விட்டும், கணவன் மனைவி விட்டும், மனைவி கணவனை விட்டும், பிள்ளைகளை விட்டும், பெற்றோர்களை விட்டும் நீங்கள் அவர்களிடம் உதவியும் பாதுகாப்பும் தேடுவதற்கும் விலகி இறைவன் ஒருவன் போதுமானவன் என்று அவன் பக்கம் திரும்புவீர்களானால் நமக்கு இன்று முதலாக ஒரு புது வாழ்க்கை இருக்கிறது. இன்று இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.